வணக்கம், குட் மார்னிங் எல்லாருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5th பார்ட் டிசம்பர் மந்தோடது 3rd வீக்கை நோக்கி நம்ம வந்து போய்கிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம ஒரு சில விஷயங்களை வந்து பார்ப்போம். ஓகேங்களா, கொஞ்சம் டெப்த்தாக போக பார்ப்போம். ஸோ அதை தாண்டி புதுசாக யாராவது பார்க்குறீங்கன்னா அவங்களுக்கு நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, இந்த வீடியோ முழுக்க ரிவிஷன் பர்பஸுக்காக மட்டுமே மேக் பண்ணக்கூடிய வீடியோ. ஓகேங்களா, புரிஞ்சுக்கணும். ரிவிஷன் பர்பஸுக்காக மேக் பண்ணக்கூடிய வீடியோ. ஒரு சில இடங்களில் வந்து நான் வந்து பிளைண்டாக உங்களை இதை வந்து மனப்பாடம் பண்ண சொல்லுவேன். அதை வந்து நீங்கள் மனப்பாடம் தான் பண்ணணும். ஓகேங்களா, ஒரு டாப்பிக்கை வந்து படித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க அரை மணி நேரம் ஆகுது அப்படின்னா ஃப்ரீ டைமில் அது பண்ணலாம். மெயின்ஸ் போய்கிட்டு இருக்கும்போது ஒவ்வொரு இதுக்குமே வந்து அரை மணி நேரம் 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து முட்டாளாயிருவோம். ஓகேவா, புரியுதா? இது டீட்டெயில்டு எக்ஸ்பிளனேஷனுக்கான டைம் அப்படிங்கிறது கிடையாது. அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. வெறும் ரிவிஷன் பர்பஸுக்காக கொண்டு வரப்பட்ட வீடியோஸ் தான். ஓகேவா? ஓகே அதான் சொல்லணும்னு நினச்சேன். ஓகேவா, ஸ்டார்ட் பண்ணலாமா? எஸ், ஃபஸ்ட்டு நியூஸ் என்ன அப்படின்னா, ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நியூஸ், விச் டெக்னாலஜி கம்பெனி which technology company partnered with Maharashtra government or state government to develop Mahacrime OS AM AI. OS அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இதில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் Mahacrime OS ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து OS ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஒரு டெக்னாலஜி கம்பெனி கூட சேர்ந்து. OS அப்படின்னாலே நமக்கு என்ன தெரியும்? விண்டோஸ் தான் தெரியும். OS வந்து மேக்ஸிமம் ஒரு 70% வந்து எல்லா சிஸ்டம்லேயும் இருக்கிற OS வந்து பார்த்தீங்க அப்படின்னா விண்டோஸ் தான். அப்போ எந்த கம்பெனி? மைக்ரோசாஃப்ட். ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மைக்ரோசாஃப்ட். மைக்ரோசாஃப்ட். ஸோ ஃபவுண்டர் யார்? பில் கேட்ஸ். ஓகேங்களா, பில் கேட்ஸ். இந்தியா ஏஐ மிஷனில் கூட மைக்ரோசாஃப்ட் வந்து இது பண்ணியிருந்திருப்பாங்க, கம்பைன் பண்ணி ஏஐ ஸ்கில் ட்ரைனிங் அப்படிங்கிறத கொடுக்குறதுக்கு போன வருஷம் அதுக்கு முன்னத்த வருஷமாக வந்து அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது போட்டுருப்பாங்க. ஓகேவா, ஸோ இப்போ எதனால் இந்த விஷயம் வருது அப்படின்னா, இந்த ஓஎஸ் அப்படிங்கிற விஷயம் வந்ததுனால மைக்ரோசாஃப்ட் வந்திருக்கு. ஓகேவா, ஸோ இது என்ன பர்பஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து மகாராஷ்டிரா பிகம் ஃபர்ஸ்ட் ஸ்டேட். ஓகே, என்ன பண்ணுறாங்க? Mahacrime OS AI. ஓகே, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி. இது எதுக்காக அப்படின்னா, டு ஸ்ட்ரென்தன் சைபர் கிரைம் இன்வெஸ்டிகேஷன், சப்போர்ட் விக்டிம்ஸ், ஆக்சலரேட் ஜஸ்டிஸ் டெலிவரி அண்ட் என்ஹான்ஸ் டிஜிட்டல் சேஃப்டி அக்ராஸ் தி ஸ்டேட். ஓகே, ஸோ டிஜிட்டல் க்ரைம் அப்படிங்கிறது நிறைய ஆகிட்டு இருக்கு இல்லையா. அப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருக்கிற ஒரு கவர்மெண்ட் வந்து அதை கம்மி பண்ணணும். ஓகேவா, ஸோ அதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு இதுதான் வந்து Mahacrime OS AI. ஓகேவா, ஸோ இதில் வந்து இன்டகிரேட்டடாக வந்து நிறைய டேட்டா பேஸ் வந்து கம்பைன் பண்ணி ஒரு க்ரைம் நடக்குது அப்படின்னா நடக்கிறதுக்கு முன்னாடி அதை தடுக்கிறதுக்கான வழிகளும் பண்ணுவாங்க. அப்படி நடந்துருச்சு அப்படின்னா அந்த விக்டிம் அந்த இவங்க இருப்பாங்க இல்லையா, தப்பு பண்ணவங்க, கிரிமினல், அவங்கள குயிக்காக சீக்கிரம் எப்படி பிடிக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து இது மூலமாக பண்ணுவாங்க. ஓகே, டீட்டெயில்டான எக்ஸ்ப்ளனேஷனாக இருந்திருக்கும்னு நம்புறேன். ஓகே, இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேட்டுங்க, அதனால் ஞாபகம் வச்சுங்க. இதில் வந்து கொஷின் வந்துச்சு அப்படின்னா மகாராஷ்டிரா கூகுள் வச்சு தான் வரும். ஓகேவா, கூகுள் வச்சு தான் வரும். ஏன் அப்படின்னா இந்த Mahacrime அப்படின்னு போட்டாலே வந்து நீங்கள் மகாராஷ்டிரான்னு கண்டுபிடிச்சிருவீங்க. ஓகே, ஸோ இந்த Mahacrime எந்த ஸ்டேட்? அதான் மகாராஷ்டிரா வந்து கூகுள் கூட சேர்ந்து என்ன OS வந்து பண்ணாங்க அப்படின்னு கேட்டால் நீங்கள் Mahacrime அப்படிங்கிறதும் அப்படிங்கிறது வந்திருக்கிறதுனால அதையும் போட்டுருவீங்க. அப்போ கூகுள் மட்டும்தான் வந்து மன்னிச்சிரு மைக்ரோசாஃப்ட் மட்டும்தான் ஒரே ஆப்ஷன் வைக்கிறதுக்கான ஆப்ஷன். ஸோ அது மட்டும் பார்த்துங்க. ஓகேவா, எஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா ரிப்போர்ட்டட் ஓவர் 3.6 மில்லியன் சைபர் கிரைம் இன்சிடென்ட் இன் 2024 அலோன். அப்போ 36 லட்சம் சைபர் கிரைம் இன்சிடென்ட் வந்து 2024 மட்டும் நடந்திருக்கு. ஓகேங்களா, ஆஸ் பர் நேஷனல் சைபர் கிரைம் ரிப்போர்ட்டிங் போர்ட்டல். இப்போ போனீங்கனாலும் நீங்கள் அந்த போர்ட்டலில் இது அந்த டேட்டா இருக்கும். ஓகேவா, ஓகே, அடுத்த கேள்வி போயிடலாமா? அடுத்த கொஸ்டின் என்ன எங்கடாது? ஓகே, அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஆன்சர் தெரிஞ்சிருச்சா? ஓகே, வாட் இஸ் தி மினிமம் சப்போர்ட்டிங் ப்ரைஸ்? ஓகே, MSP. ஓகே, ஃபேர் ஆவரேஜ் குவாலிட்டி. எதுக்கு? மில்லிங் கோப்ரா. ஓகே, மில்லிங் கோப்ரா அப்படின்னா அந்த கொப்பரை தேங்காய்னு சொல்லுவாங்க நம்ம இதில். ஓகேங்களா, அது என்ன அப்படின்னா இந்த தேங்காயோட ஆயில் எசன்ஸை வெளியெடுக்கிறதுக்காக காய வைப்பாங்க இல்லையா, அதுதாங்க. ஓகேவா, ஓகே, ஸோ அதுதான் மில்லிங் கோப்ரா அப்படின்னா அது வந்து குவாலிட்டி, அந்த வெட்டி போட்டுருக்குது. பால் கோப்ரா அப்படின்னா அது வந்து முழுசாக இருக்கிறது. ஓகேங்களா, ஸோ அதுக்கு வந்து மினிமம் சப்போர்ட்டிங் ப்ரைஸ் வந்து மில்லிங் கோப்ரா அதுக்கு வந்து எவ்வளோ தந்திருக்காங்க அப்படின்னா 12,027 பர் குவிண்டால். ஓகே,
கரும்புக்கும் பர் குவிண்டால் தான் பார்த்தோம், 355 ரூபா பர் குவிண்டால். ஓகே, 355 ரூபா பர் குவிண்டால் நான் வச்சுங்க. ஓகேவா, ஆன்சர் வந்து பி. ஓகே, ஸோ இப்போது தமிழ்நாடுங்கிற மாதிரிங்க, இந்தியாவில் வந்து மொத்தம் 23 ஃபார்மிங் ப்ராடக்ட்டுக்கு வந்து மினிமம் சப்போர்ட்டிங் ப்ரைஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மினிமம் சப்போர்ட்டிங் ப்ரைஸ் வந்து 2018-19 கேபினெட்டில் வந்து இது பண்ணாங்க. ஓகே, மினிமம் சப்போர்ட்டிங் ப்ரைஸ் எவ்வளோ தரணும் அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸு இன்ட்டு 1.5. ஓகே, 100 ரூபா செலவாகுது அப்படின்னா செல்லிங் ப்ரைஸு குறைஞ்சது வந்து 150 ரூபாயாவது இருக்கணும். அப்போ தான் வந்து விவசாயிகளுக்கு லாபம் அப்படிங்கிறது வரும். ஓகேவா, ஏன்னா வந்து இது கொடுக்கணும், சேலரி கொடுக்கணும், அவங்க மிஷினரிஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க, அது எல்லாம் பார்க்கணும். ஸோ இது வெறும் காஸ்ட் ப்ரைஸ் மட்டும் இல்லை, மிஷினரிஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க, ஒர்க் பண்ணவங்களுக்கு சேலரி கொடுக்கணும், அதை தாண்டி லாபம் வரணும் அப்படின்னா மினிமம் சப்போர்ட்டிங் ப்ரைஸ் வந்து 1.5 இன்ட்டு இருக்கணும். ஓகேவா, ஓகே, ஸோ அதை மட்டும் பார்த்துங்க. மினிமம் சப்போர்ட்டிங் ப்ரைஸ் பாருங்கள், ஓகேவா. ஸோ இது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா மில்லிங் கோப்ரா. ஓகே, ஸோ பால் கோப்ராக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12,500 ரவுண்டாக 12,500. ஓகேவா, 12,500. ஓகே, பால் கோப்ரா, பால் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இல்லையா, ரவுண்டாக இருக்கும், உடைக்காமல் இருக்குது. ஓகே, பால் கோப்ரான்னு சொல்லிட்டேன், பால் கோப்ரா. ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மில்லிங் கோப்ராவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 445, பால் கோப்ராவுக்கு 400 ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த டேட்டாவெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா, ஸோ இந்த 2014 இந்த அமௌண்ட், அதாவது இந்த வேல்யூ எவ்வளோ இருந்துச்சு ஓகே அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 129% மில்லிங் கோப்ராவுக்கும் 127 வந்து பால் கோப்ராவுக்கும் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ கொஸ்டின் வந்து டிஃபிகல்ட்டாக வைக்கிறாங்க அப்படின்னா இதில் தான் வைப்பாங்க. ஓகே, 2014 டேட்டாவை கம்பேர் பண்ணும்போது எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகே, 129, 127 ரெண்டுமே ஆட் நம்பர். ஓகே, அடுத்தடுத்து இருக்கிற ஆட் நம்பர். ஓகேவா, 27, 29, 127, 129. ஓகேவா, ஓகே, நான் சொன்ன மாதிரி யூனியன் பட்ஜெட்டில் வந்து எம்எஸ்பி வந்து கொண்டு வந்திருக்காங்க 1.5 டைம்ஸு. ஓகே, இது வந்து முன்னாடியே வந்து வலியுறுத்தினாங்க. ஓகே, இது வந்து ரெக்கமெண்டேஷன் கொண்டு வந்தது யாருன்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா எம்எஸ் சுவாமிநாதன். ஓகேங்களா, எம்எஸ் சுவாமிநாதன். ஓகே, இப்போ ரீசெண்டாக வந்து 2024 அவருக்கு இந்த அவார்டு தந்துருந்தாங்க, பாரத் ரத்னா அவார்டு வந்து தந்துருந்தாங்க, ஞாபகம் இருக்கா? ஓகே, ஸோ எப்படி வேணால் கேள்வி கேட்கலாம். ஓகே, அதனால் நம்ம வந்து ரெடியாக இருக்கணும். ஸோ நேஷனல் அக்ரிகல்ச்சுரல் கோஆப்ரேட்டிவ் மார்க்கெட்டிங் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா அண்ட் நேஷனல் கோஆப்ரேட்டிவ் கன்சியூமர்ஸ் ஃபெடரேஷன். ஓகே, ஸோ இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது மூலமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மினிமம் சப்போர்ட்டிங் ப்ரைஸ் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. எவ்வளோ கொடுக்கலாம், என்ன பண்ணலாம், இது அப்படின்னு சொல்லி இவங்க டேட்டா கலெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து டிசைட் பண்ணுவாங்க. ஓகேவா, ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து நான் சொன்னேன் இல்லையா, அந்த 23 ப்ராடக்ட் இருக்குது பார்த்துங்க. கரீஃபில் ப்ராடக்ட்டும் ராபியில். ஓகே, ராபியில் வந்து ரீசெண்டாக வந்து நம்ம பார்த்துருப்போம். ஓகே, வீட்டு, பார்லி, கிராம், லென்டில், அதுக்கப்புறம் வந்து சாஃப்ளவருக்கு தான் வந்து ரீசெண்டாக 600 ரூபா அதிகம் பண்ணாங்க. ஞாபகம் இருக்கா? 600 ரூபா அதிகம் பண்ணாங்க. ஓகே, 600 ரூபா அதிகம் பண்ணி 6,585 நினைக்கிறேன். ஓகே, ஸோ எனக்கு வந்து ப்ரிசைஸாக நம்பர் தெரியலை, ஆனால் 6,500 சம்திங் தான். ஓகேவா, ஸோ ஆனால் வந்து இது அதிகம். ஓகே, இதுவாக அது பேர் என்ன சொல்லுவாங்க, என்னடா அது, லென்டிலா மசூரா. ஓகே, ஒரே நிமிஷம் வெயிட் பண்ண கொஞ்சம் எனக்கு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. நான் செக் பண்ணிக்கிறேன். ஓகே, ரீசன்ட் ராபி ப்ரைஸ் எம்எஸ்பி. ஒரே நிமிஷம். ஏன்னா வந்து டேட்டா மைண்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது மாற்றுறது கஷ்டம். ஓகே 6,550ங்க. ஓகே, சாஃப்ளவர் வந்து 6,550. இவங்க 7,000 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா லென்டில் வந்து 7,000. ஓகேவா, இதில் வந்து 300 ரூபா வந்து அதிகம் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ கேள்வி வந்துச்சு அப்படின்னா இப்படி தான் வரும், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரைட்டா? எஸ். ஸோ அடுத்தது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இப்போ நான் சொன்னேன் இல்லையா, கரும்புக்கு வந்து ஒரு குவிண்டாலுக்கு வந்து 355 ரூபா பர் குவிண்டால். ஓகேவா, பர் குவிண்டாலுக்கு வந்து 355 ரூபா. ஓகே, வேறு ஏதாவது இருக்கா? ஓகே, அவ்வளோதான். இந்த கேள்வி தான் பார்த்தோமா? ஓகே, அடுத்தது வந்து what technological innovation will be used for the first time in census 2027 to map buildings? ஓகே, ஸோ என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணி வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஜாகிரபிக்கலாக வந்து சென்சஸை வந்து எடுக்கிறதுக்கு இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா,
ஸோ என்ன அப்படின்னா டிஜிட்டல் லேஅவுட் மேப்பிங் அண்டு ஜியாகிரபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் வித் ஜியோ டேகிங். ஓகே, எப்படின்னு புரியுதா உங்களுக்கு? சேட்டலைட் அந்த இது வச்சு தான் வந்து எடுக்க போகிறாங்க. ஓகே, ஸோ ஓகே, ஸோ இதில் வந்து இந்த கேள்வி வந்து இப்படி வந்துச்சு அப்படின்னா அந்த மெத்தட் வந்து கேட்பாங்க. ஸோ அதை தாண்டி வந்து இந்த சென்சஸ் இருக்கு இல்லையா, ஸோ இது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா லாஸ்ட்டு 2011 எடுத்தாங்க. ஓகே, இது வந்து 15வது 2011 எடுக்கும்போது 15வது சென்சஸ். ஓகேங்களா, 2021 எடுத்துருக்கணும், கோவிட்னால எடுக்க முடியல. ஓகே, ஸோ 2027 எடுக்க போகிறாங்க. அது வந்து இந்தியாவினுடைய முதல் டிஜிட்டல் சென்சஸ் ஓவராலாக 16th. ஓகே, ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8th சென்சஸ். ஓகே, 8th சென்சஸ். ஓகே, அப்போ வந்து ஃபஸ்ட்டு சென்சஸ் அப்படின்னு ஒன்று எடுத்திருப்பாங்க இல்லையா, அது வந்து பார்த்தீங்கன்னா 1871. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் கிடையாது, பார்ஷியல் தான். ஓகே, ஃபுல் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா 1872. ஃபுல் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா 1881. ஓகே, இதுதான் வந்து ஃபுல் சென்சஸ் எடுத்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒன்று வந்திருக்கு. 1948 அப்படிங்கிறது ஆக்ட். ஓகே, சென்சஸ் ஆக்ட். ஸோ இதில் வந்து நீங்கள் பாருங்கள், ஏப்ரல் டு செப்டம்பர் 2026 4 ஸ்டேட்டுக்கு மட்டும் எடுப்பாங்க. ஓகே, 4 ஸ்டேட்டுக்கு மட்டும்தான். ஓகே, ஸோ அது இங்கே கொடுத்துருப்பாங்களே, இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, லடாக், என்னடா அது? ஓகே, லடாக்கும் ஜம்மு காஷ்மீர், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹிமாச்சல் பிரதேஷ், உத்தராகண்ட். ஸோ ஏன் அப்படின்னா ஜனவரி ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இங்கே வந்து வின்டர், இங்கே எடுக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஓகேங்களா, அந்த ஸ்டேட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக எடுக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நம்ம இதுக்கு முன்னாடியே எடுத்துருவோம் அப்படிங்கிற ஒரு இதில் தான் வந்து இந்த 4 ஸ்டேட்டுக்கு வந்து ஓகே ஸ்னோ அதிகமாக இருக்கிற ஸ்டேட்டில் ஸோ அங்கே வந்து எடுத்துடுறாங்க. மிச்சம் இருக்கிற ஸ்டேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2027. ஓகே, இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஃபுல்லி டிஜிட்டல் சென்சஸ். ஓகே, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பாப்புலேஷன் எனுமரேஷன். ஓகே, ஸோ கேஸ்ட் பேஸ்லையும் எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க 2027. ஓகே, இது நல்ல விஷயம். ஓகே, சென்சஸ் ஆக்ட் மட்டும் பார்த்துங்க 1948. இதுக்கு கேள்வி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சென்சஸ் ஆக்ட் என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஓகேவா, ரைட்டா? எஸ். அடுத்தது என்ன? விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட் ரிகார்டிங் சென்சஸ் 2027. ஓகே, என்னது? ஃபஸ்ட்டு ஃபுல்லி டிஜிட்டல் சென்சஸ் தான் கரெக்டு. இது வந்து கேஸ்ட் எனுமரேஷன் ஃபார் த ஃபஸ்ட் டைம் இன் இண்டிபெண்டன்ட் இந்தியா. இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி கேஸ்ட் சென்சஸ் எடுத்திருக்காங்க, இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் யாருமே எடுக்கல. இதுதான் ஃபஸ்ட் டைம். ஓகேவா, அடுத்தது வந்து தி ரெஃபரன்ஸ் டேட் ஃபார் ஸ்னோ பவுண்ட் ஏரியாஸ் இஸ் த சேம் ஃபார் பிளான் ஏரியாஸ். ஓகே, ரெண்டுத்துக்கும் ஒரே டைமில் எடுக்கிறாங்களா? இல்லை. அப்போ தேர்டு வந்து தப்பு. ஃபஸ்ட்டும் செகண்டும் கரெக்ட். ஆப்ஷன் என்னது? ஆப்ஷன் பி, இதுதான் கரெக்ட். ஓகே, ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேவா, ஸோ எல்லாமே நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ எந்த மினிஸ்ட்ரி இதுக்கு ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஏஏ எந்த மினிஸ்ட்ரி கொண்டு வந்தாங்க? ஓகே, ஸோ இந்த சென்சஸ்ஸு, இந்த சென்சிட்டிவான விஷயம், அந்த ஒரு சில என்ன சொல்கிறது நேஷ்னல் இன்ட்ரெஸ்டெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து ஹோம் மினிஸ்ட்ரிக்கு கீழே தான் வரும். ஓகேங்களா, ஹோம் மினிஸ்ட்ரிக்கு கீழே தான் வரும். ஸோ இந்த சென்சஸ் கண்டக்ட் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹோம் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ். இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸோட மினிஸ்டர் யார்? அமித்ஷா. ஓகே, அமித்ஷா. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 1872 சென்சஸ் எடுத்திருக்காங்க. ஓகேவா, லார்ட் மயோ டென்யூரில். ஓகே, லார்ட் மயோ டென்யூர் கவர்னர் ஜெனரலாக இருந்தார் அப்போ. ஓகேங்களா, 81 வந்து பார்த்தீங்க அப்படின்னா லார்ட் ரிப்பன். ஓகே, லார்ட் ரிப்பன். ஓகே, ஸோ அவங்க வந்து எடுத்திருக்காங்க. அவ்வளோதான். ஸோ எவ்ரி 10 years ஒன்ஸ் வந்து பிளான் இருந்துச்சு. அதனால தான் சொன்னேன் 11க்கு அப்புறம் 21க்கு வர வேண்டியதாக இருந்தது, எடுக்க முடியல. சென்சஸ் ஆக்ட் வந்து 48. கரெக்டா? ஓகே, அடுத்து வந்து ரெஜிஸ்டர் ஜெனரல் அண்ட் சென்சஸ் கமிஷனரை யாரை போட்டிருக்காங்க? மிருத்யுஞ்சய் குமார் நாராயண். இது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஓகேவா, மிருத்யுஞ்சய் குமார் நாராயண். ஓகே, யார்? ரெஜிஸ்டர் ஜெனரல் அண்ட் சென்சஸ் கமிஷனர். ஓகேவா, சென்சஸ் கமிஷனர், ரெஜிஸ்டர் ஜெனரல். ஓகே, அடுத்து வந்து வாட் இஸ் தி லோன் அமௌண்ட் அப்ரூவ்டு பை ஏடிபி Asian Development Bank specifically for women-led MSME finance in India. ஓகே, MSME பெண்களுக்கான ஓகே தொழில் தொடங்கிறதுக்கான அமௌண்ட் வந்து ஏடிபி தந்திருக்காங்க. கரெக்டாக லோன் வந்து தந்திருக்காங்க. இது எவ்வளோ அமௌண்ட் சொல்லி கேட்டிருக்காங்க.
ஓகே. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 100 மில்லியன். ஓகே, 100 மில்லியன் தந்திருக்காங்க. 240 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சென்னை மெட்ரோக்கு தந்தாங்க. ஸோ அது கூட சேர்த்து தான் வந்து எம்எஸ்எம்இக்கு வந்து 100 மில்லியன் அப்படிங்கிறது தந்திருக்காங்க. ஓகே, நியூஸில் பார்ப்போம். ஸோ இந்த 3 இது வந்து தந்திருக்காங்க, 3 லோன் அப்படிங்கிறது தந்திருக்காங்க. ஓகே, எவ்வளவு? சென்னை மெட்ரோவுக்கு 240, மிசோராம் ஹெல்த் கேரு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உமன் லெட்டு எம்எஸ்எம்இ ஃபினான்ஸ் இன் இந்தியா. ரைட்டா? ஓகே, 108 வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இவங்களுக்கு தந்திருக்காங்க, மிசோராம்க்கு. ஓகே, அப்போது நான் வந்து சிம்பிளாக எழுதிடுறேன். இங்கே வந்து மிசோராம்க்கு வந்து ஹெல்த் கேர். ஓகே, மிசோராம் வந்து ரீசெண்டாக பார்த்தோம் இல்லையா, மிசோராமோட ஜிஞ்சர். ஓகே, இந்தியாவுடைய ஜிஞ்சர் ஸ்டேட் அப்படின்னு அழைக்கப்படுறது வந்து பார்த்தீங்கன்னா மிசோராம். ஓகே, இது எந்த வருஷம் ஜிஞ்சர் வாங்கினாங்க? 2021 2019 2019 18 2019 என்னடா அது மறந்துடுச்சு. நெட் ஆன் பண்ணலையா? மிசோராம் ஜிஞ்சர் காட் ஜிஐ டேக் இன் விச் இயர்? டவுட் வந்துச்சு அப்படின்னா அதை கிளியர் பண்ணிக்கணும், இல்லை அப்படின்னா அது மண்டையில் ஓடிக்கிட்டே இருக்கும். என்னடா அது 18 அப்ளை பண்ணாங்க, 21 தந்திருக்குன்னு போட்டிருக்காங்க. இல்லைங்க, in which year Mizoram ginger got GI tag? மைக் கனெக்ட் ஆகிருக்குன்னு பார்க்குறேன். ஓகே, 2021ங்க. ஓகே, 2021 அப்ளை பண்ணதான் 2018. ஓகே, போன வீடியோவில் 2018ன்னு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஓகே, இதை கண்டினியூட்டியாக பார்க்குறவங்களுக்கு வந்து கொஞ்சம் செக் மாற்றிக்கங்க. ஓகேவா? இங்கே எழுதிடுறேன். எனக்கே ஒரு சில குழப்பங்கள் இருக்குது, அது அப்பப்போ வந்து நானும் கரெக்ட் பண்ணிக்க வேண்டியதாக இருக்குது. 2021 மிசோராம் ஜிஞ்சர் ஜிஐ டேக். ஓகேவா? ஜிஐ டேக். என்னடா ஜிஐ தெரியல. ஜிஐ டேக். ரைட்டா? எஸ். ஓகே, அப்போ 108 வந்து மிசோராமுக்கு, 240 வந்து சென்னைக்கு. சென்னை பெருசு இல்லையா மெட்ரோ, அதனால் 240 தந்திருக்காங்க. 110 வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா உமன் எம்எஸ்எம்இ. ஓகே, உமன் எம்எஸ்எம்இ. ரைட்டா? ஓகே, குழப்பம் இல்லையே. அதே தாங்க தந்திருக்காங்க. ஸோ ரிவிஷனுக்காக இதை நம்ம பார்த்துக்குவோம். 108 யாருக்கு தந்தாங்க? 108 மில்லியன் மிசோராமுக்கு. எதுக்காக? டு இம்ப்ரூவ் ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் அச்சீவ் யூனிவர்சல் ஹெல்த் கவரேஜ். யூனிவர்சல் ஹெல்த் கவரேஜ் அப்படின்னு என்ன? இப்போ ஸ்டேட் வந்து நம்ம இதில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா கலைஞர் காப்பீட்டு திட்டம், அம்மா காப்பீட்டு திட்டம், அதில் 5 லட்ச ரூபா வந்து நமக்கு இன்சூரன்ஸ் இருக்கு இல்லையா, அது மாதிரி மிசோராமுக்கு. ஓகேங்களா? ஸோ அதுதான். அடடா. ஓகே, அடுத்தது, ஹூ இஸ் தி ஆத்தர் ஆஃப் தி பயோகிராஃபி பேர் என்ன? ஹூ இஸ் தி ஆத்தர் ஆஃப் த பயோகிராஃபி? ஓகே, நான் படித்தது வந்து கரெக்டாக படிக்கலைன்னா மீனிங் கன்வே ஆகிறது வந்து டிலே ஆகும், இதாகும். ஓகே, குழப்பமாயிடும். ஹூ இஸ் தி ஆத்தர் ஆஃப் த பயோகிராஃபி? அந்த புக்கு பேர் என்ன? தி ஒன் கிரிக்கெட் மை லைஃப் அண்டு மோர். தி ஒன் கிரிக்கெட் மை லைஃப் அண்டு மோர். யார்? சிக்கர் தவான். சரி, இவர் வந்து உண்மையாலுமே ஒரு நல்ல பிளேயர். ஓடிஐக்கு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா சிக்கர் தவானும் ரோஹித் சர்மாவும் சேர்ந்தாங்க அப்படின்னு வச்சுங்களேன், மினிமம் குறைஞ்சது வந்து 100+ அப்படிங்கிற பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது வந்துடும். ஸோ எப்படி இவர் ட்ராப் ஆனார் அப்படிங்கிறது தெரில. நடுவில் பிரின்ஸ் அப்படின்னு ஒருத்தர் வந்தார். ஓகேங்களா? ஸோ அவர் தான் வந்து பிரின்ஸ். படமும் ஃப்ளாப்பு. ஸோ ஓகே, தனி மனித தாக்குதல் வந்து தவறு. ஸோ அடுத்த கேள்விக்கு போயிடலாம். ஓகேங்களா? சிக்கர் தவானை பற்றி கேள்வி ஏதாவது இருக்கா? பார்க்க வேண்டியது இருக்கா? ஓகே, 2013 ஹையஸ்ட் ரன் கட்டரு. ஓகே, இவரது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஃபாஸ்டஸ்ட் இண்டியன் டு ஸ்கோர் 5000 ஓடி ரன்ஸ். ஓகே, 5000. நான் சொன்னேன் இல்லையா, ஓடி பிளேயருங்க, பயங்கரமான பிளேயர், ஓடிஐ பிளேயர். 5000 ரன் அடித்த இந்தியாவில் வந்து ஸ்பீடாக அடித்தது இவர் தான். ஓகேவா? அடுத்து வந்து வாட் இஸ் த ஸ்டாண்டர்ட் டைம் லிமிட் ஃபார் ரிசால்விங் கிரிவென்சஸ் அண்டர் சென்ட்ரலைஸ்டு பப்ளிக் கிரிவென்சஸ் ரெட்ரஸ். ஓகே, ஒரு நிமிஷம். ரெட்ரஸ் அண்ட் மானிட்டரிங் சிஸ்டம்.
ஓகேங்களா. ஸோ எத்தனை நாளுக்குள்ளே இந்த மானிட்டரிங் சிஸ்டமுக்கு கீழே சொல்கிற குறைகளை, கிரிவென்சஸ் அப்படின்னா குறைகள், கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணுறது, ரெட்ரஸ் அப்படின்னா வந்து அதை வந்து சால்வ் பண்ணுறது. ஓகேங்களா. எவ்வளோ நாளுக்குள்ளே பண்ணணும்? இந்த போர்ட்டலில் அப்ளை பண்ணோம்னா, அந்த சிஸ்டமில் அப்ளை பண்ணோம்னா 21 நாளுங்க. எந்த ஒரு பழக்கமும் 21 நாள் பண்ணோம் அப்படின்னா அது பழக்கமாகிடும், எந்த ஒரு ஹேபிட்டும் அப்படி சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அப்படி ஞாபகம் வச்சுக்க. 3 வீக். ஓகே, 3x7. ஓகே, 3x7, 3x7 இந்த மாதிரி வித்தியாசமாக ஏதாவது ஒன்று சொல்லும்போது உங்கள் மைண்டில் ஏதாவது ஒரு நேரத்தில் வந்து அடிக்கும். ஸோ ஏதோ ஒன்று லூஸ் தனமாக சொன்னானே இவன் அப்படின்னு. ஓகேவா. ஸோ அதனால் வந்து 3x7 21 days. ஓகேவா. ஓகே. ஸோ இது என்ன அப்படின்னா, இப்போது இந்தியாவோட சென்ட்ரலைஸ்டு பப்ளிக் கிரிவென்சஸ் ரிட்ரஸல் அண்ட் மானிட்டரிங் சிஸ்டம் ஹஸ் சீன் 74% ரிடக்ஷன். இப்போ 2021. ஓகேங்களா, 2021 ஒன்றுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 74% வந்து இந்த குறைகள் தீர்த்து வச்சுருக்காங்க. ஓகேவா. இது எந்த மினிஸ்ட்ரி கீழே வருதுன்னா DARPG. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டருக்கோட நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மினிஸ்ட்ரி. ஓகேவா. டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் அண்ட் பப்ளிக் கிரிவென்சஸ். ஓகேவா, பப்ளிக் கிரிவென்சஸ். ஓகே, அவ்வளோதாங்க. சரி, இந்த உமங் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆல் இன் ஒன் போர்ட்டல். ஓகே, இதில் வந்து நிறைய கம்பைண்டான விஷயங்கள் இருக்கும். அது போய் நம்ம இது பண்ணிக்கலாம், அதில் கூட போய் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஓகே, 21 நாள். வேறு என்ன இருக்குது இதில்? வேறு எதுவும் இல்லை. அடுத்தது எக்ஸசைஸ் எக்தா. எக்ஸசைஸ் எக்தா ஈக்குவேரியன் அப்படின்னு ஒரு எக்ஸசைஸ் பார்த்துருப்போம். ஈக்குவேரியன் 14th ஈக்குவேரியன் யார் கூட? மால்தீவ்ஸ். அதே மால்தீவ்ஸ் கூட தான் பைலேட்ரல் மெரிடைம் எக்ஸசைஸ். ஓகேங்களா. ஸோ இந்த ஈக்குவேரியன் வந்து பார்த்தீங்கன்னா விசாகப்பட்டினத்தில் நடந்திருக்கும். ஓகே, ஸோ இப்போ யார் கூட இந்த எக்தா அப்படின்னு வந்து நம்ம கண்டக்ட் பண்ணுறோம் அப்படின்னா மால்தீவ். ஓகே, இது எத்தனாவது எடிஷன் பார்த்தீங்க அப்படின்னா எங்கடா தந்துருப்பாங்களே, 8th எடிஷன். ஓகே, 8th. ஓகே, 8th எடிஷன். என்னது? இக்காத்தா. ஓகேவா. ஸோ இதில் லெட்டர்ஸ் வந்து அதிகமாக இருக்குது, இது லெட்டர்ஸ் கம்மியாக இருக்குது. அப்போ 14, இது 8 இது. ஓகேங்களா. ஈக்குவேரியனில் வந்து எவ்வளோ லெட்டர்ஸ் இருக்குது? 8 லெட்டர்ஸ் இருக்குது. இதில் வந்து கம்மியாக இருக்குது, அதை விட கம்மியாக இருக்குது. அப்போ அந்த ஞாபகத்தில் வச்சுங்க. ஓகேவா. ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சைட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் நேவியும், அவங்க சைட்லேருந்து மாலத்தீவு நேஷனல் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் வந்து இது பண்ணுவாங்க. ஓகே, ஸோ நேவியினுடைய சீஃப் யார்? தினேஷ் கே திரிபாதி. ஓகே, தினேஷ் கே திரிபாதி. இது வந்து ஃபஸ்ட் டைம் 2017 எஸ்டாப்ளிஷ் பண்ணது. ரைட்டா? ரைட். ஸோ இதில் எந்த ஒரு குழப்பம் இல்லையா உங்களுக்கு? ஓகே, அடுத்த கேள்வி போயிடலாமா? எஸ். ஓகே, ஓகே. கேபிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா மாலே. கரன்சி வந்து மாலத்தீவியன் ருஃபியா. ஓகே, அடுத்த கேள்வி. ஓகே, அடுத்தது வந்து விச் மினிஸ்ட்ரி ஆர் கொலாபரேட்டிங் டு இம்ப்ளிமெண்ட் பாரத் ரன் பூமி தர்ஷன் இனிஷியேட்டிவ். பாரத் ரன் பூமி தர்ஷன் இனிஷியேட்டிவ் இந்த இயரில் தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஓகே, யார் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க? மிஸ்டர் ராஜ்நாத் சிங், ஹூ இஸ் கரண்ட் மினிஸ்டர் ஆஃப் டிஃபென்ஸ் அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ். ஓகே, மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ். ஓகே, ஸோ அவர் எதுக்காக இது பண்ணாங்க அப்படின்னா, இப்போ இந்த வார் கிளைம் பண்ண ஜோன் இருக்கும், இல்லைன்னா வந்து என்ன சொல்கிறது, ஹிஸ்டாரிக்கலான ஒரு ஜோன் இருக்கும். இப்போ 1971 வார் இங்கே தான் நடந்தது, இங்கே தான் டேங்க்லாம் வச்சுருந்தாங்க, ஸோ இப்படி தான் நாங்கள் போர் செஞ்சோம் அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது அப்படின்னா அந்த இடத்த வந்து டூரிஸ்ட் பிளேஸாக மாற்றுறது. ஓகே, எக்ஸாம்பிள் சொன்னேன். ஓகே, ஸோ அப்போ என்னென்ன டிபார்ட்மெண்ட் வருது அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸும் மினிஸ்ட்ரி ஆஃப் டூரிசம். ஓகே, மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் டூரிசம். ஓகே, 2025 ஜனவரி தான் இந்த ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஓகே, ஸோ சீஃப் மினிஸ்டர் சிக்கிமுடைய சீஃப் மினிஸ்டர் வந்து டிக்ளேர் சோலா லொக்லா. ஓகே, 2 significant border destination open for tourism under இந்த ரன்பூமி தர்ஷன். ஓகே, அப்போ சோலா டொக்லா இந்த 2 ரீஜனும் வந்து எங்கே இருக்குன்னு கேட்பாங்க. ஓகே, ஆனால் ஆப்ஷன் என்ன இருப்பாங்க? சிக்கிம், மிசோராம், மேகாலயா, நாகாலாண்டு, அஸ்ஸாம் இந்த மாதிரி இருப்பாங்க. ஏன்னா பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொக்லா டொக்லா அப்படின்னு இருக்குது. ஸோ பேரே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்த் ஈஸ்டில் இருக்கிற பேர் மாதிரி தான் இருக்கும். நம்ம வந்து ட்ராப்பில் சிக்கிக்காமல் சிக்கிம் அப்படின்னு சொல்லி போட்டுருணும். ஓகேவா. ஓகே, மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் டூரிசம். ஓகே, வேறு என்ன இருக்குது? வேறு ஓகே, அவ்வளோதான். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வேர் வாஸ் 11th யுனைடெட் நேஷன் அசோசியேஷன் ஆஃப், இது பேர் என்ன? என்னது? சிவிலைசேஷன். ஓகே, அலையன்ஸ் ஆஃப் சிவிலைசேஷன். ஓகே,
ஸோ வேர் வாஸ் தி 11th யுனைடெட் நேஷன் அலையன்ஸ் ஆஃப் சிவிலைசேஷனுங்க. ஓகே, சிவிலைசேஷன் குளோபல் ஃபாரம் எங்கே நடந்துச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஈஸியான ஆன்சர் ரியாத், சவுதி அரேபியா. ஓகே, சிவிலைசேஷன் அப்படிங்கிறது வந்து அங்கே தான் இருக்குது. மெசபடோனியா அந்த மாதிரி ஒரு சில ரீஜன்லாம் அங்கே தான் இருக்குது. ஸோ அதனால் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. சவுதி அரேபியா. ஓகே, 11th சிவிலைசேஷன் மெடிட்ரேனியன் சி அந்த ரீஜனில் தான் இருக்குது. ஓகே, ரியாத்தில் நடந்திருக்கு, சவுதி அரேபியாவில். அவ்வளோதான். ஸோ இதில் வேறு என்ன இருக்குது? இது வந்து ஃபஸ்ட் டைம் 2005 வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஓகே, செக்ரட்டரியேட் வந்து எங்கே இருக்குது? அதெல்லாம் தேவையில்லைங்க, இவ்வளோவெல்லாம் கேட்க மாட்டாங்க. அடுத்தது வந்து ஆண்ட்ரேஜ் பாபிஸ் வாஸ் recently sworn in prime minister of which country? ஓகேங்களா? செஸ் ரிபப்ளிக். ஓகே, அவர் பேர் என்ன? ஆண்ட்ரேஜ். கோத்ரேஜ் அப்படிங்கிறது வந்து தலை கடிக்கிறது. ஓகேங்களா? அது மாதிரி ஆண்ட்ரேஜ் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா செஸ் குடியரசு. ஓகே, செஸ் ரிபப்ளிக். ஓகே, இதில் வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது அவ்வளோதாங்க. ஓகேவா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் வந்து கேட்குற வாய்ப்பு இருக்குது. ஓகே, ப்ராகு. ஓகே, எனக்கு வாயில் வேறு நுழைய மாட்டேங்குது. ப்ராகு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொரோனா இந்த இது இருக்கு இல்லையா, ஸ்காண்டினேவியன் கண்ட்ரீஸுக்கு பக்கத்தில் இருக்கிற கண்ட்ரீஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கரன்சி வந்து வித்தியாசமாக இருக்கும். குரோனா அந்த மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா கொரோனா. ஓகே, கொரோனா கரன்சி. ஓகேவா? ஸோ அவ்வளோதான் விஷயம். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ரொம்ப முக்கியம். ஓகே, ஏன் அப்படின்னா ஹூ was the first woman president of the Press Club of India? யாரு? சங்கீதா பாருவா பிஸ்ரோடி. ஓகே, பிஸ்ரோடி. சங்கீதா சைவ உணகம். ஓகே, சங்கீதா. ஓகே, ஞாபகம் வச்சுங்க. பிரஸ் கிளப் ஆஃப் இந்தியா ஃபர்ஸ்ட் உமன் பிரசிடென்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் உமன் பிரசிடென்ட். அவ்வளோதாங்க. வேறு என்ன? இவங்க வந்து அசாம் ஜேர்னலிஸ்ட்டு. ஓகே, ப்ரெஸ்ஸில் எடுக்கணும் அப்படின்னால ஜேர்னலிஸ்ட்டாக தானே இருக்கணும். ஓகே, வேறு என்ன? ஓகே, இவங்க வந்து ராம்நாத் கோயின்கா எக்ஸலன்ஸ் வந்து ஜேர்னலிஸ்ட்டில் அவார்டு வந்து 2023 வாங்கியிருக்காங்க. அவ்வளோதான் கேட்பாங்க. ஓகேவா? ஓகே, ராம்நாத் கோயின்கா. ஓகே, ராம்நாத் கோவிந்த் ஒருத்தர் இருக்கார். இந்த அவார்டு பேர் வந்து ராம்நாத் கோயின்கா. யார் வாங்குறாங்க? சங்கீதா வாங்குறாங்க 2023. ரைட்டா? ஓகே, ஸோ விச் கண்ட்ரி வான் இட்ஸ் ஃபஸ்ட் எவர் ஸ்குவாஷ் வேர்ல்டு கப் டைட்டில்? ஒரு கண்ணாடி குண்டுக்குள்ளே விளையாடுவாங்க. ஓகேங்களா? தட்டி விளையாண்டுருப்பாங்க. டென்னிஸ் மாதிரி இருக்கும். ஸோ அது என்ன அளவு ஒரு கேமோட இதுவே புரிஞ்சுக்க முடியாது. அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, யார் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னா இந்தியா. ஸோ தேவையில்லாமல் வராது இல்லையா, இந்தியா தான். ஓகே, யார் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஹாங்காங். ஓகே, எங்கே நடந்தது அப்படின்னா சென்னையில் நடந்தது. இந்தியாவில் நடந்தது. இந்தியா வின் பண்ணியிருக்கு. யார் எகென்ஸ்டா? ஹாங்காங். ஓகே, ஜோஷ்னா சின்னப்பா வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா எந்த ஸ்போர்ட்ஸை சேர்ந்தவர் அப்படின்னு கேட்பாங்களே. ஜோஷ்னா சின்னப்பா ஸ்குவாஷ். ஓகேங்களா? போட்டுறணும். அவ்வளோதான். ஓகே, நேஷ்னல் எனர்ஜி கன்சர்வேஷன் டே. ஓகே, நேஷ்னல் எனர்ஜி கன்சர்வேஷன் டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி டிசம்பர் 14. ஓகே, கன்சர்வேஷன் டே, நேஷ்னல் எனர்ஜி கன்சர்வேஷன் டே. அவ்வளோதாங்க. குளோபல் எனர்ஜி கன்சர்வேஷன் எனர்ஜி மீட்டிங் வந்து நடந்தது இல்லையா, ஒடிசாவில் நடந்தது. ஞாபகம் இருக்கா? ஒடிசாவில் குளோபல் எனர்ஜி மீட்டிங் அப்படிங்கிறது நடந்தது. ஓகே, ஸோ இது வந்து எனர்ஜி கன்சர்வேஷன் டே டிசம்பர் 14. ஓகேவா? அடுத்து வந்து விஜய் திவாஸ் commemorates India's victory in which year? எந்த வருஷம் நடந்தது? ஓகேங்களா? விஜய் திவாஸ் பாகிஸ்தான் வந்து நம்ம கூட வந்து 14 நாள் போரில் வந்து ஈடுபட்டாங்க. ஓகேங்களா? எதுக்காக? ஈஸ்ட் பாகிஸ்தானை வந்து கேப்சர் பண்ணணும் அப்படிங்கிறக்காக. ஆக்சுவலாக சொல்ல போனால் ஈஸ்ட் பாகிஸ்தான் அவங்களோட பேரில் தான் இருந்தது. ஸோ இப்போ என்ன பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னா, உருது பேசுகிற மக்கள் வந்து பாகிஸ்தானில் இருக்காங்க. பெங்கால் பேசுகிற மக்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈஸ்ட் பாகிஸ்தான் இருக்காங்க. ஈஸ்ட் பாகிஸ்தான். ஸோ இப்போ மொழியில் வந்து இதானதுனால இப்போ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இவங்களுக்கு தனி நாடு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, முஜிபுர் ரஹ்மான் அவர் தான் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா பங்களாதேஷின் தந்தை அப்படின்று சொல்லப்படக்கூடியவர். ஓகே, ஷேக் ஹசீனா இருக்காங்க இல்லையா, முஜிபுர் ரஹ்மான். இல்லைங்க, ஒரே நிமிஷம் நம்ம மாற்றி சொல்கிறேன்னா கரெக்டாக தானே சொல்கிறேன். ஓகே, ஆமாம் கரெக்டாக.
அவர் பேர் வந்து ஷேக் முஜிபுர் ரஹ்மான். இவங்க பேர் வந்து ஷேக் ஹசீனா. ஓகே, ஸோ 1971 வந்து நம்ம பிரைம் மினிஸ்டராக இருந்தவங்க இந்திரா காந்தி, அவங்க தான் வந்து போர் இது பண்ணாங்க. ஓகே, கிட்டத்தட்ட 90,000 வீரர்கள் வந்து சரண்டர் பண்ணாங்க பாகிஸ்தான். ஓகே, 13 நாள் தான் வார் நடந்தது. 13 நாளில் துண்டக்கானா துணியக்கானான்னு ஓடிட்டாங்க. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிசம்பர் 3லேருந்து டிசம்பர் 16 வரைக்கும் நடந்தது. ஓகே, அந்த நாள் தான் வந்து 16ஆவது நாள் தான் வந்து விஜய் திவாஸ் அப்படின்னு சொல்லுவோம். விஜய் அப்படின்னா வெற்றி. ஓகேவா, ஸோ அதுதான் 1971 இண்டோ பாகிஸ்தான் வார், விஜய் திவாஸ் அப்படின்னு சொல்லுவோம். விக்ட்ரி டே கரெக்டாக டிசம்பர் 16. ஓகே, வேறு என்ன சொல்கிறது, பங்களாதேஷோட கேபிட்டல் வந்து டாக்கா. ஓகே, பங்களாதேஷின் ருப்பி. 13 நாள் காம்பேக்ட் அப்படிங்கிறது நடந்தது டிசம்பர் 3லேருந்து 16 வரைக்கும். 71. ஓகே, இந்திரா காந்தி அவங்க தான் இருந்தாங்க, டாக்கா கேபிட்டல். ஓகே, அடுத்து வந்து ப்ராஜெக்ட் மைசம். ஓகே, ப்ராஜெக்ட் மைசம் வந்து லான்ச் 2024. இது வந்து எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே வந்திருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ப்ராஜெக்ட் மைசம். ஓகே, இது மினிஸ்ட்ரி வந்து கல்ச்சர். ஓகே, கல்ச்சருக்கு கீழே வரக்கூடிய ஒரு இதுதான் வந்து ப்ராஜெக்ட் மைசம். ஓகேவா, ஸோ இது என்ன அப்படின்னா என்ன சொல்கிறது, இந்த இப்போ பழமையான இதெல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதை வந்து ப்ரிசர்வ் பண்ணுறதுங்க, அந்த ஹெரிட்டேஜஸ்ஸு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது பேர் என்னங்க சொல்லுவாங்க, கல்வெட்டுக்கள், அந்த இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள். ஓகே, நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுது இல்லையா, ஸோ அதுதான். ஓகே, அதனால தான் வந்து இது கல்ச்சருக்கு கீழே வருது. ஓகே, ஞான் பாரதம் அப்படின்னு ஒரு மிஷன் லான்ச் பண்ணாங்க, ஞாபகம் இருக்கா, 7 வருஷத்துக்கு 481 கோடி இதில் செலவில். ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கல்ச்சர் இதுக்கு தான். ஓகே, எதுக்காக அப்படின்னா 1 கோடி மேனுஸ்கிரிப்ட்ஸ், ஓலைச்சுவடிகள், அப்புறம் வந்து பழைய கால அந்த கல்வெட்டுக்கள், இதெல்லாம் வந்து ப்ரிசர்வ் பண்ணணும் அப்படிங்கிறக்காக தான். ஓகே, ஸோ இதோட டைட்டில் என்ன அப்படின்னா ஐலாண்ட்ஸ் அட் கிராஸ் ரோட் ஆஃப் மெரிடைம் நெட்வொர்க்ஸ் வித்தின் இந்தியன் ஓஷன் ரீஜன். கரெக்டாக? எஸ். ஓகே, ஸோ அவ்வளோதான். இது வந்து பெரிய விஷயம் கிடையாது. யுனெஸ்கோவோட வேர்ல்டு ஹெரிட்டேஜ் லிஸ்ட்டில் இருக்கிற இதெல்லாம் வந்து இது பண்ணுறதுக்காக. ஓகே, ட்ரான்ஸ்மிஷன் நாமினேஷன் ஃபார் இன்ஸ்கிரிப்ஷன் எல்லாம் பார்த்துங்க, ஒரு டைம் பார்த்துங்க. வேறு எதுவும் பெருசாக கிடையாது. ஓகே, கொஸ்டின் வந்து எப்படி வருதோ அப்படிங்கிறது நம்ம அதிலே கொடுத்துருக்காங்க, அதில் கொடுத்த மாதிரி தான் வரும். எந்த மினிஸ்ட்ரி கீழே வருது அப்படின்னு சொல்லி தான் கேட்பாங்க. ஓகேவா, ஓகே. ஸோ இந்த மிஷன் மாய்சம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 2000 கோடி செலவில் வந்து பண்ணாங்க. ஓகே, 2 இயருக்கு. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்ஸ். நான் மாற்றி சொல்லிட்டேனா, மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்ஸ் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா துல்லியமாக கிளைமேட்டை வந்து ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்காக. ஓகே, அது வந்து பார்த்தீங்கன்னா கல்ச்சர் மினிஸ்டர். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எர்த் மினிஸ்ட்ரி. ஓகே, எர்த் மினிஸ்ட்ரி. ஓகேவா, எர்த் மினிஸ்ட்ரி. ஓகே, அவ்வளோதான். வெதர் ஃபோர்காஸ்டிங் பண்ணுறதுக்காக. ஓகே, துல்லியமாக வெதர் ஃபோர்காஸ்டிங் பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்டது. அடுத்த கேள்வி. ஸோ அடுத்து என்ன அப்படின்னா விச் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீம் ஹேஸ் பீன் ரீநேம்டு புஜ்ய பாபு கிராமின் ரோஜ்கர் யோஜனா. புஜ்ய பாபு கிராமின் ரோஜ்கர் யோஜனா எந்த இது மன்ரேகாவை தான் வந்து மாற்றிருக்காங்க. ஓகேவா, மன்ரேகாவை மாற்றிருக்காங்க. பேர் வந்து பார்த்துங்க, புஜ்ய பாபு கிராமின் ரோஜ்கர் யோஜனா. ஓகேங்களா, ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில சேஞ்சஸ் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா, இப்போ ஸ்டேட்ஸ் இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. முன்னாடி வந்து சென்ட்ரலாக கொடுத்துட்டு இருந்தாங்க, இப்போ வந்து ஸ்டேட்டும் இல்லை ஃபஸ்ட்டு சென்ட்ரல் எழுதிக்குவோம். சென்ட்ரல் வந்து 60% ஃபண்டு தான் நாங்கள் கொடுப்போம், மிச்சம் இருக்கிற 40% நீங்கள் தான் கொடுக்கணும். ஹில்லி ரீஜியன் அண்டு நார்த் ஈஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 90% to 10%. ஓகேவா, இது எதுக்கு அப்படின்னா சேலரி தர்றது. ஓகே, ஸோ முன்னாடி வந்து 100 நாள் தான் இருந்தது, 100 நாள் வேலை திட்டம். இப்போ வந்து அதை இன்க்ரீஸ் பண்ணி 25 நாள் அதிகம் பண்ணி 125 நாள். ஓகே, அறுவடை காலங்களில் வந்து இதை வந்து ஸ்டாப் பண்ணி வைக்க போகிறாங்க. ஓகேங்களா, ஒரு 60 நாளைக்கு வந்து ஸ்டாப் பண்ணி வைப்பாங்க. ஓகே, ஸோ அதான் இன்க்ரீஸ்டு 100 days ஃப்ரம் 125 days, ஃப்ரம் 100 days to 125 days per year. ஓகே, ஸோ மினிமம் டெய்லி வேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 240 வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. குறைஞ்சபட்சம் 240 கொடுக்குறங்க. 240 இன்ட்டு 300 8000 இல்லைங்க 8000 வருமா, 7200 அப்படிங்கிறது மாத வருமானம் அப்படிங்கிறது வரணும். ஓகே ஓகே அடுத்தது வந்து ஸோ வாட் இஸ் த நேம் ஆஃப் இந்தியாஸ் ஃபஸ்ட் இண்டிஜீனியஸ் 64-bit டூயல் கோர். 64-bit டூயல் கோருங்க, டூயல் கோர், சிங்கிள் கோர் கிடையாது, டூயல் கோர். ஓகேவா, அன்வீல்டு டிசம்பர் 2025. ஓகே, டிசம்பர் 2025. த்ரூவ் 64, த்ரூவ் விக்ரமோட பையன் இருக்கார் இல்லையா, த்ரூவ் 64 அதுதான் வந்து டூயல் கோர் 64-bit மைக்ரோ ப்ராசஸருங்க. ஓகே, ப்ராசஸர்
கண்ட்ரோலர் கிடையாது, கண்ட்ரோலர் வந்து ஹார்ட்வேர் ப்ராசஸர் இது. ஓகேவா? 64 பார்த்துங்க த்ரூ 1 GHz. ஓகேங்களா? 1 GHz தான் வந்து ஜிகாஹெட்ஸ்லாம் இது வந்து மெஷர் பண்ணுவாங்க. ஜிகாஹெட்ஸில் தான் வந்து மெஷர் பண்ணுவாங்க. ரேம் வந்து எதில் மெஷர் பண்ணுவாங்க சொல்லுங்கள்? ரேம்னு ஒன்று வந்து நீங்கள் இப்போ கம்ப்யூட்டர் படிக்கிறீங்க, ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெகா ஹெட்ஸில் தான் வந்து மெஷர் பண்ணுவாங்க. ஓகேவா? ரைட்டு. செமிகண்டக்டர் சிப் இது. ஓகே, சென்ட்ரல் டெவலப்மெண்ட். ஓகே, சிடேக் அவங்க தான் வந்து டெவலப் பண்ணுறாங்க. ஓகே, சிடேக் சென்ட்ரல் டெவலப்மெண்ட் ஆஃப் அட்வான்ஸ்டு கம்ப்யூட்டிங். ஓகே, அட்வான்ஸ்டு கம்ப்யூட்டிங் இவங்க தான் ரிசர்ச் பண்ணுறது, அடுத்த லெவல் குவாண்டமில் இதெல்லாம் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அவங்க தான். ஓகே, மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் கீழே வருது. ஓகே, வேறு என்ன அவ்வளோதான். அடடா. ஓகே, த்ரூ வந்து பார்த்தீங்கன்னா த்ரூ 64 இந்தியாவோட ஃபஸ்ட்டு 1 GHz 64 பிட் ப்ராசஸரு டெவலப்டு பை விச் ஆர்கனைசேஷன். டக்குன்னு போட்டுறணும், சிடேக் அப்படின்னு போட்டுறணும். ஸோ இதெல்லாம் வந்து நம்மளோட இண்டிஜினியஸாக, ஓகே, தற்சார்பாக வந்து நம்ம மேனுஃபேக்சர் பண்ண மைக்ரோ ப்ராசஸர்ஸ். ரைட்டா? ஓகே, அடுத்தது விச் பேங்க் ரீசென்ட்லி ரிசீவ்டு RBI அப்ரூவல் ஃபார் its group entities to acquire 9.5% stake. ஓகே, ஷேர் வந்து 9.5% ஷேர் வந்து இண்டஸ்இண்ட் பேங்க்கில் வாங்குறதுக்காக HDFC பேங்க் வந்து பர்மிஷன் வாங்கியிருக்காங்க. இண்டஸ்இண்ட் பேங்க். ஓகே, HDFC பேங்க். இண்டஸ்இண்ட் பேங்கோட MD and CEO யார் சொல்லுங்கள்? ராஜீவ் ரஞ்சன். இல்லை ராஜீவ் ரஞ்சன் கிடையாது. என்னடா பேர் வந்துருச்சு, எல்லா பேருமே வந்து ஒரே மாதிரி இருக்கு. என்னதான் பண்ணுறது? HDFC தாங்க வாங்கியிருக்காங்க. ஓகேவா? 9.5% ஷேர். ஓகேவா? ரைட்டு. ஸோ இந்த இண்டஸ்இண்ட் பேங்கோட MD அண்டு CEO யார் இவர்? என்னடா அது லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அவர் பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராஜீவ் ஆனந்த். ஓகே, ராஜீவ் ஆனந்த், மிஸ்டர் ஆனந்த், ராஜீவ் ஆனந்த். ஓகே, அப்பப்போ படிச்சுக்கணும், அப்போ தான் வந்து ஈஸியாக இருக்கும். அடுத்தது விச் இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் ரீசென்ட்லி அப்ரூவ்டு 846 லோன் டு மாடர்னைஸ் 650 இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் அண்ட் 5 நேஷனல் ஸ்கில் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்ஸ் இன் இந்தியா. ஓகே, ஸ்கில் ட்ரைனிங் இப்போது PM சேது அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணாங்க. PM சேது ஞாபகம் இருக்கா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கில் ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக. ஸோ இதுக்கு பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எழுதியிருக்குண்ணா, இதுக்கு தேவையில்லாமல் எழுதிட்டு இருக்குன்னு தெரியல. ஓகே, இதுக்கு பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா 60,000 கோடி ஒதுக்கியிருந்தாங்க. ஸோ இதில் 30,000 கோடி வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் தருது. இந்த 30,000ல் 15,000 கோடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க்கிட்டையும் வேர்ல்டு பேங்க்கிட்டையும் வந்து கடன் வாங்குறதா சொல்லியிருந்தாங்க. ஓகேவா? மிச்சம் 20 வந்து ஸ்டேட்டு, 10 வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரீஸ் அவங்களாம் போட்டு தருவாங்க. ஸோ அதோட ஒரு பார்ட்டாக தான் வந்து இந்த 15,000தோட ஒரு பார்ட்டாக தான் வந்து ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க்கு 846 மில்லியன் டாலர் வந்து தந்திருக்காங்க. இந்தியா மதிப்பில் வந்து 7,000 கோடி. ஓகேவா? ஸோ அவ்வளோதான் விஷயங்க. இந்த 5 ட்ரைனிங் சென்டர் இருக்கு இல்லையா, இந்த நேஷ்னல் ஸ்கில் ட்ரைனிங் சென்டர், அது எங்கெங்கன்னா ஃபஸ்ட்டு புவனேஸ்வர், ஹைதராபாத், சென்னை, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லுத்தியானா, அதுக்கப்புறம் கான்பூர். ஓகேவா? கான்பூர். ஓகே, ஸோ லுத்தியானா வந்து பஞ்சாபில் இருக்குது. ஓகே, இதெல்லாம் நீங்கள் கண்டுபிடிச்சி. இது வந்து ஒடிசா, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பஞ்சாப், ஸோ இது வந்து UP. ஓகே, 5 சென்டர் ஞாபகம் வச்சுங்க. ரைட்டா? ஓகே, இந்த சேது ஸ்கீம் கீழே. ஓகே, இது என்ன அப்படின்னா பிரதான் மந்திரி ஸ்கில் அண்ட் எம்ப்ளாயபிலிட்டி டிரான்ஸ்ஃபர்மேஷன் த்ரூ அப்கிரேடட் ITE ப்ரோக்ராம்ஸ். 1000 ITEஸை வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே, அது மூலமாக ட்ரைனிங் வந்து கொடுக்கணும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் மூலமாக வந்து 650 IITயை மாடர்னைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அது வந்து 12 ஸ்டேட்ஸில் வந்து கவர் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ரைட். அடுத்த கேள்விக்கு போகலாம். அடுத்து விச் என்டிட்டி ரீசென்ட்லி ரிசீவ்டு இன் பிரின்சிபல் அப்ரூவல் ஃப்ரம் SEBI டு லான்ச் அ மியூச்சுவல் ஃபண்ட் டிரான்சாக்ஷன் பிளாட்ஃபார்ம் ஆஸ் அ ஸ்ட்ராட்டஜிக் ஸ்டெப் பிஃபோர் என்டரிங் த இக்விட்டி மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்குள்ளே மியூச்சுவல் ஃபண்ட் டிரான்சாக்ஷன் பிளாட்ஃபார்முக்கான இதை வந்து பர்மிஷன் இது பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது எந்த
கம்பெனி அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த கம்பெனி? நேஷனல் கமாடிட்டி அண்ட் டெரிவேட்டிவ்ஸ் எக்ஸ்சேஞ்ச். ஓகே, நேஷனல் கமாடிட்டி அண்ட் டெரிவேட்டிவ் எக்ஸ்சேஞ்ச் ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? அவ்வளோதாங்க. மியூச்சுவல் ஃபண்டு இவங்க வந்து ஈக்விட்டி மார்க்கெட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மியூச்சுவல் ஃபண்ட் ட்ரான்சாக்ஷன் பிளாட்ஃபார்முக்கான அப்ரூவல் அப்படிங்கிறது செபி கிட்ட வாங்கியிருக்காங்க. ஓகேவா? செபி கிட்ட வாங்கியிருக்காங்க. ஓகே, செபியினுடைய சேர்மன் யார்? துகின் காந்த் பாண்டே. ஓகேவா? இவர் வந்து 11th. கொடுத்துருக்கான் பார்த்தீங்களா? அப்படியே ஞாபகம் வச்சுங்க. மும்பையில் இருக்க ஹெட் குவார்ட்டர்ஸு. ஓகேவா? சேர்மேன். ஓகே, அடுத்து வந்து ஜோஸ் ஆண்டோனியோ கஸ்ட். ஓகேங்களா? இவர் வந்து நியூ பிரசிடெண்ட்டாக எலெக்ட் ஆகிருக்காரு. எந்த கண்ட்ரிக்கு? ஜோஸாக இருக்கணும். சிலி. ஓகே, சிலியினுடைய கேபிட்டல் சாண்டியாகோ. சிலியன் பெசோ கரன்சி. ஓகே, ஜோஸ் வந்து சிலி. ஓகே, சாண்டியாகோ பெசோ ஜோஸ் ஆண்டோனியோ கஸ்ட். ஸோ இதோட இப்போ ரீசெண்டாக இதான உங்களோட இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா பார்த்துங்க, நமக்கு டைம் அப்படிங்கிறது இல்லை. ஸோ அடுத்து வந்து யார் வந்து எம்டியாக வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு ரீசெண்டாக எலெக்ட் ஆகியிருக்காங்க? ஸோ ஃப்ரம் டிசம்பர் 2025 இதிலிருந்து அடுத்த டிசம்பர் 2027 வரைக்கும் யார்? வினோத் டான்சி அவர் இருந்தார். அவரை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு ரவி ரஞ்சன் வந்திருக்கார். ஓகேங்களா? ஸோ இவர் வந்து இவரால் ரீப்ளேஸ் செய்யப்பட்டார். ஓகேவா? 4 எம்டி இருப்பாங்க. ஓகே, 4 எம்டி, ஒரு சிஇஓ. ரைட்டா? அவ்வளோதாங்க. நான் சொன்ன மாதிரி சக்சீட் பண்ணது வந்து வினய். அவர் சக்சீட் பண்ணியிருக்காரு. ஓகேவா? அடுத்து வந்து இது வந்து ரொம்ப முக்கியம். இது வந்து ரொம்ப முக்கியம். கேள்வி வர்றதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. ஹூ வாஸ் ஸ்வான் இன் ஆஸ் சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் ஆஃப் இந்தியா? சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் ஆஃப் இந்தியா இன் டிசம்பர். ஓகே, அது பேர் என்ன அப்படின்னா ராஜ்குமார் கோயல். மிஸ்டர் ராஜ்குமார் கோயல். ஓகேவா? ராஜ்குமார் கோயல் தான் வந்து 13வது சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனராக வந்து எலெக்ட் ஆகிருக்காரு. யாரோட? சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷனுடைய சீஃப். சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷனுடைய சீஃப். இவர் வந்து 3 வருஷத்துக்கு அப்பாயிண்ட் ஆகிருக்காரு. 3 வருஷம். இதுக்கு முன்னாடி யார் இருந்தாங்க அப்படின்னா ஹரிலால் சமாரியா. அவரை ரீப்ளேஸ் பண்ணிட்டு ராஜ்குமார் கோயல். ஓகே, 3 வருஷத்துக்கு. ஓகே, சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனர். ரைட்டா? 13வது. நீங்கள்லாம் ஞாபகம் வச்சுக்கிங்க, நான் தான் மறந்துடுறேன். எக்ஸாமில் போய் குழப்பிக்கிறேன். ஓகே, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2005 ஃபவுண்ட் பண்ணப்பட்டது. ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து நியூ டெல்லி இருக்குது. ஓகேவா? ஸோ இது வந்து ரைட் இன்ஃபர்மேஷன் ஆக்ட் வந்து இது சிஐசிங்கிறது ஸ்டாச்சுட்டரி பாடி அண்டர் த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் ரைட் இன்ஃபர்மேஷன் ஆக்ட். ஓகே, ஸோ இது கீழே ரைட் இன்ஃபர்மேஷன் ஆக்ட் அப்படிங்கிறது எல்லாருக்குமே வந்து உரிமை இருக்குது ஒரு டேட்டாவை கவர்மெண்ட் கிட்டேருந்து வாங்குறதுக்கு. ஓகே, அந்த ஆக்ட் வந்து 2005. ஓகே, அடுத்தது விச் கண்ட்ரி டெவலப்டு AH-64E அப்பாச்சி அட்டாக் ஹெலிகாப்டர்? இதுக்கு வந்து ஒரு இது தேவையா, இன்ட்ரடக்ஷன் தேவையா? அப்பாச்சி அட்டாக் ஹெலிகாப்டர் அப்படின்னாலே நமக்கு தெரியும் யுனைடெட் ஸ்டேட்ஸ். ஓகேவா? இந்தியன் ஆர்மி வந்து 2020 வந்து அக்ரிமெண்ட் போட்டிருந்தாங்க. 600 மில்லியன் அக்ரிமெண்ட். ஸோ இது வந்து போயிங் தான் வந்து இது வந்து மேனுஃபேக்சர் பண்ணி தராங்க அட்டாக் ஹெலிகாப்டர் அப்பாச்சி. ஓகேவா? ஸோ இது அட்வான்ஸ்டு போர்க்கால அடிப்படையில் அட்வான்ஸ்டு லெவல்னு சொல்கிறாங்க. அது எப்படின்னு தெரில. ஏதாவது யூஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே, அடுத்து வந்து வாட் இஸ் தி பிரைமரி மேனுஃபேக்சரர் ஆஃப் அப்பாச்சி? அது தெரிஞ்ச விஷயம் தானே, போயிங். அடுத்து வந்து விச் ஆன்ஷியன்ட் சான்ஸ்கிரிட் treatise. Okay, which ancient Sanskrit treatise on performing arts was the subject of an ancient program during 20th UNESCO session? Okay, so 20th UNESCO intergovernmental session வந்து எங்கே நடந்தது? நியூ டெல்லியில் நடந்தது. அதில் வந்து நாட்டியஸ்திரா தான் வந்து இது பண்ணியிருக்காங்க, பெர்ஃபார்மிங் ஆர்ட்டாக வந்து இது பண்ணியிருக்காங்க. ஓகேவா? 20வது இது. ஓகே, இதெல்லாம் சேஃப்கார்டிங் இன்டான்ஜிபிள் ஹெரிட்டேஜ். ஓகே, இதெல்லாம் பார்த்துங்க. அவ்வளோதாங்க, நாட்டியஸ்திரா. ஓகே, அடுத்தது வந்து விச் கண்ட்ரி இஸ் தி அருண் 3 ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட்? அருண் 3 ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட் எங்கே இருக்குது?
நேபாளுங்க. ஓகேவா, நேபாளில் அருண் ரிவர்னு ஒன்று ஓடுது. ஓகேங்களா. ஸோ இப்போ நேபாளுக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறது வந்து தேவைப்படுமா அப்படிங்கிறது தெரியாது. ஓகே, ஆனால் அங்கே ரிவர் இருக்குது. ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்டை வந்து அவங்க பண்ணல அப்படின்னாலும் நம்ம என்ன சொல்கிறோம், இல்லை நாங்கள் வந்து இந்த மாதிரி ஹைட்ரோ பவரை யூஸ் பண்ணி இப்போ எலக்ட்ரிசிட்டி எடுத்துக்கிறோம், உங்களுக்கு தேவையான தந்துட்டு மிச்சம் நாங்கள் எடுத்துக்கிறோம், நாங்களே செலவு பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட் போட்டதான். யார் கூட? நேபாள், மிஸ்டர் நேபாள். ஓகே, அட என்னடா அது, நேபாள் கூட. ஓகேங்களா, ஒரு நிமிஷம். நேபாள். ஸோ இப்போ யார் வந்து இன்டீரியம் பிரைம் மினிஸ்டராக இருக்காங்க? சுஷீலா கர்கி. ஓகே, அவங்க தான். ஓகே, ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து யார் பண்ணுறாங்க அப்படின்னா சத்ஜுல் வித்யுத் நிகம் லிமிடெட். ஓகே, சத்ஜுல் வித்யுத் நிகம் லிமிடெட். ஓகே, அவங்க தான். இது ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது? ஹெட் குவார்ட்டர்ஸ் ஹிமாச்சல் பிரதேஷ் நினைக்கிறேன். ஓகே ஓகே, இதோட சேர்மேன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேர்மேன் கம் மேனேஜிங் டைரக்டர் வந்து பூபேந்திர குப்தா. இது வந்து 900 மெகாவாட் ப்ராஜெக்ட், அருண் 3 ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட் நேபாளில். ஓகேங்களா, இது வந்து ஓகே ரிவர். ஓகே, அருண் ரிவருக்கு இதில் வச்சு எடுக்கிறாங்க. கோசி ரிவர் இன் இந்தியா. அடுத்தது வந்து வாட் டஸ் சம்பவ் ஸ்டாண்ட் ஃபார் இன் தி கான்டெக்ஸ்ட் ஆஃப் இந்தியன் ஆர்ம்ஸ் கம்யூனிகேஷன் சிஸ்டம். ஓகே, இப்போ சிந்தூர் ஆப்ரேஷன் வந்து ஒரு சீக்ரெட்டான இது வந்து கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது வந்து டிஃபென்ஸுக்குள்ளே நடக்கணும். ஓகே, அதுக்கு உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம் தான் வந்து இந்த சம்பவ். ஓகேங்களா, சம்பவ். ஸோ இதோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா செக்யூர் ஆர்மி மொபைல் பாரத் வெர்ஷன். செக்யூர் ஆர்மி மொபைல் பாரத் வெர்ஷன். ஓகேவா. ஓகே, பாரத் வெர்ஷன். ஓகே, சம்பவ். ஓகே, சிந்தூரில் சம்பவம் பண்ணாங்க. சம்பவம் அப்படின்னா வந்து செக்யூர் ஆர்மி மொபைல் பாரத் வெர்ஷன். ஓகே, மறக்கவே மறக்காது. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏஐ வந்து யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க. அதோட ஏஐ பேர் என்ன அப்படின்னா ஈகம் மே கமின் ஈகம் ஓட்டலை. ஓகே, ஈகம் வாட் விஜய் திவாஸ் சம்மந்தமே இல்லாமல் தந்திருக்காங்க. ஓகே, இதில் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா விச் இண்டிஜினியஸ் ஏஐ பிளாட்ஃபார்ம் ஆஃபன் மென்ஷன்டு அலாங்சைடு சம்பவ் இஸ் டிசைன்டு ஃபார் sensitive environments to support decision making without reliance on foreign software. இது வந்து உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட ஒரு ஈகம். ரைட்டா? எஸ். அடுத்து விச் இன்ஸ்டிடியூஷன் ஹேஸ் பீன் டிசைன்டு ஆஸ் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் யோகா ஆயுர்வேதா கிளஸ்டர் சென்டர். ஓகே, உங்களுக்கு யோகா அப்படின்னா யார் ஞாபகத்துக்கு வரணும்? பாபா ராம்தேவ் தான் ஞாபகத்துக்கு வரணும். ஓகேவா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சருக்கு கீழே ஞான் பாரதம் மிஷனில் கொண்டு வந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு யோகா ஆயுர்வேதா கிளஸ்டர் மிஷன் எங்கே அப்படின்னா ஹரித்வாரில் கொண்டு வந்திருக்காங்க. பதாஞ்சலி. ஓகே, ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா யோகா வந்து கற்று தருவார் எல்லாருக்கும். ஓகே, உத்தராகண்டில் இருக்குது ஹரித்வார், அங்கே மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர். ஓகே, மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் யார் பார்த்தீங்கன்னா கஜேந்திர சிங் ஷெகாவத். ஓகே, ஞான் பாரத மிஷன் பார்த்துக்குங்க, நான் சொன்னேன் இல்லையா 482 கோடி 7 வருஷம். ஓகேங்களா, இந்த ஃபினான்ஷியல் இயருக்கு 60 கோடி அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு 3 கோடி தான் இருந்தது. ஸோ அதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. ரைட்டா? எஸ். ஸோ பதாஞ்சலி பார்த்துங்க, பதாஞ்சலி இந்தியாவுடைய யோகா கிளஸ்டர் சென்டரு பார்த்துங்க, எல்லாமே பார்த்துங்க. மறுபடியும் சொல்லலாம், அது எத்தனை டைம் தான் சொல்கிறது. அவ்வளோதான். அடுத்து வந்து ஒரு கண்ட்ரி கூட நம்ம வந்து ரெசிப்ரோக்கல் அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம். ஓகே, ரீசெண்ட் ரெசிப்ரோக்கல் அக்ரிமெண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் லாஜிஸ்டிக் சப்போர்ட். லாஜிஸ்டிக் அப்படிங்கிறது வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் வருது. இப்போ போர்க்கால அடிப்படையில் ஸோ அவங்க அந்த கண்ட்ரி வந்து நம்மளோட டிஃபென்ஸ் காரிடார்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க. ஓகே, அவங்களோடது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதை தாண்டி வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷனும் நம்ம வந்து இப்போ நம்ம வந்து எக்ஸ் ஒய்க்கு நம்ம ஒரு எக்ஸ் கண்ட்ரி ஒய்க்கு வந்து ட்ராவல் பண்ணி போகிறோம். நடுவில் இருக்கிற கண்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா இசட் அப்படிங்கும்போது இசட்டில் போய் அவங்களோட இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, அதுக்கு தான். ஓகே, எந்த கண்ட்ரி கூட அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா அண்ட் ரஷ்யா. ரீசெண்டாக வந்து நம்மளுடைய ரஷ்யாவுடைய புட்டின் வந்திருந்தார் இல்லையா. ஸோ வந்தப்போ நிறைய அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது போட்டிருந்தோம். ஸோ எம்ப்ளாய்மெண்ட் அக்ரிமெண்ட்டும் நம்ம போட்டிருந்தோம். ஓகேங்களா, அங்கே வந்து நம்ம எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் வந்து நம்ம இந்தியன் போகிறதாகவும் சொல்லியிருந்தாங்க. அப்புறம் 30 நாள் வந்து இந்தியா வந்து ரஷ்யர்களுக்கான விசா ஃப்ரீ, அதாவது இ விசா வந்து அப்ரூவல் பண்ணியிருந்தோம். விசா ஃப்ரீ கிடையாது, இ விசா வந்து அப்ரூவல் பண்ணியிருந்தோம். ஓகேவா. ஸோ வேறு என்ன அக்ரிமெண்ட்டு 2030 100 பில்லியன் பைலேட்டரல் ட்ரேட் அக்ரிமெண்ட். இப்போ வந்து 65 பில்லியன், நியர்லி 65 பில்லியன் இருக்குது. ஓகேங்களா. வேறு என்ன அக்ரிமெண்ட் பண்ணியிருந்தோம். ஓகே, ஃபெர்டிலைசர் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இங்கே ரஷ்யாவில் வந்து ஒரு ஃபெர்டிலைசர் ஃபார்ம் வந்து நம்ம வந்து இந்தியாவும் ரஷ்யாவும் சேர்ந்து பில்டு பண்ணுறதா சொல்லியிருந்தோம். வேறு என்ன வேறு தான் இருக்கா அதில். ஓகே, நம்ம இப்போ பிரைம் மினிஸ்டர் வந்து பகவத்கீதை புக்கை வந்து தந்திருந்தார். பகவத்கீதா
ரஷ்யன் மொழியில் வந்து மிஸ்டர் புட்டினுக்கு வந்து அவர் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருந்தார். ஓகே. ஸோ இதை தாண்டி வந்து வேறு ஏதாவது வந்துச்சு அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஓகேங்களா? ரெசிப்ரோக்கல் அக்ரிமெண்ட். ஓகே, ரஷ்யாவினுடைய கேபிட்டல் வந்து மாஸ்கோ, ருபெல் கரன்சி. ஓகே, புத்தின். ஓகே, மக்கைல் மிஷுஷ்டின் அவர் தான் வந்து பிரைம் மினிஸ்டர். ஓகே, அடுத்து வந்து டிசம்பர் 25 வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா டு விச் கண்ட்ரி டிட் இந்தியன் நேவி சீஃப் அட்மிரல் தினேஷ் கே திரிபாதி ஓகே எம்பார்க் 4 டே விசிட். ஒரு கண்ட்ரிக்கு 4 டே விசிட் போகிறாருங்க. இப்போ வந்து நம்ம அந்த கண்ட்ரி கூட வந்து நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோம். ஓகேங்களா? அடிக்கடி போகிறதும் பேச்சுவார்த்தை நடத்துறதும் பக்கத்து வீட்டுக்காரங்க மாதிரி. ஓகேங்களா? ஆனால் அந்த கண்ட்ரி வந்து ரொம்ப தூரமாக இருக்குது. அந்த கண்ட்ரி எந்த கண்ட்ரி அப்படின்னா பிரேசில். ஓகே, டி சில்வா பிரைம் மினிஸ்டர். ஸோ அவர் தான் வந்து ஃப்ரெண்ட் ஆகிட்டார் நல்லா. ஓகே, இப்போ பிரேசில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா பிரேசில் வந்து என்ன சொல்ல வந்தேன். ஓகே, பிரேசிலுக்கு வந்து இவர் போனார். ஓகே, தினேஷ் கே திரிபாதி சீஃப் ஆஃப் நேவல் ஸ்டாஃப். ஓகே, ஸோ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா அங்கே போய் என்ஹான்ஸ் மெரிடைம் கோஆப்ரேஷன், ப்ரொஃபஷனல் எக்ஸ்சேஞ்சு, அதுக்கப்புறம் கெப்பாசிட்டி பில்டிங் வித் ரஷ்யன் பிரேசிலியன் நேவி. ரைட்டா? அவ்வளோதான். ஸோ இதில் வேறு எதுவும் பெருசாக இல்லைங்க. Okay, which Indian organization become the first from India to win the Institute of Electrical and Electronics Engineer Standard Association IEEE Standard Association. ஓகே, அதோட கார்ப்பரேட் அவார்டு அப்படிங்கிறது வந்து எந்த இன்ஸ்டியூட் வந்து இந்தியாவிலேருந்து ஃபஸ்ட் டைம் வின் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சி டாட். ஓகே, சி டேக் கிடையாது, சி டாட் டெலிமேட்ரிக். ஓகே, சென்டர் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் டெலிமேட்ரிக் அவங்க தான் வந்து வாங்கியிருக்காங்க. IEEE ஸ்டாண்டர்ட் வந்து வாங்கியிருக்காங்க. ஓகேவா? ரைட்டா? ஸோ இந்த IEEE ஸ்டாண்டர்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1998 US தான் வந்து தராங்க. அவ்வளோதாங்க. ஓகே, இந்த சி டாட் வந்து நம்ம சொன்ன மாதிரி டெலிமேட்ரிக் அப்படின்னா கம்யூனிகேஷனில் தான் வரும். ஓகே, ஃபஸ்ட்டு இந்தியன் ஆர்கனைசேஷன் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஓகேவா? ஃபஸ்ட் இந்தியன் ஆர்கனைசேஷன். அவ்வளோதான். இதெல்லாம் பார்த்துங்க. ரைட். அடுத்தது IDFC ஃபர்ஸ்ட் பேங்க் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து குளோபல் சேவிங் அக்கௌண்ட் அப்படிங்கிறது ஒன்று லான்ச் பண்ணுறாங்க. IFSC கிஃப்ட் சிட்டியில் இஸ் அவைலபிள் ஃபார் விச் கஸ்டமர் செக்மெண்ட் அண்ட் அலோவ் த ஃபண்ட்ஸ் டு பி இன் விச் கரன்சிஸ். ஓகே, சரி, ஒரு ஃபெசிலிட்டி லான்ச் பண்ணுறாங்க. அந்த ஃபெசிலிட்டியில் எந்தெந்த கரன்சிக்கு லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ NRI அக்கௌண்ட்டு USA-க்கும் யூரோப்புக்கும். ஓகே, அதுதான் நம்ம மேக்ஸிமம் ட்ரேட் அப்படிங்கிறது பண்ணுறோம் இல்லையா, குளோபல் கரன்சி. அதனால் வேறு IDFC ஃபர்ஸ்ட் பேங்கினுடைய MD and CEO மிஸ்டர் வைத்தியநாதன். அவர் தான் வந்து IDFC-யுடைய அது பேர் என்ன, MD and CEO. ஓகேவா? கிஃப்ட் சிட்டி எங்கே இருக்குது? குஜராத்தில் இருக்குது. ரைட்டா? 2015 IDFC ஃபர்ஸ்ட் பேங்க்கு மும்பையில் இருக்குது. இது அது பேர் என்ன, வைத்தியநாதன். ஓகே, ஆல்வேஸ் யூ ஃபஸ்ட். ஓகே, இவங்கள தான் வந்து அவங்க ஃபஸ்ட்டாக வந்து ப்ரிஃபரன்ஸ் அப்படிங்கிறது தருவாங்க. ஓகே, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து யூரோ 150 மில்லியன் அப்படிங்கிறது வந்து லைன் ஆஃப் கிரெடிட் வாங்கியிருந்தாங்க. யாருக்கிட்டது? KFW ஜெர்மன் டெவலப்மெண்ட் பேங்க். ஓகேங்களா? எதுக்காக அப்படின்னா ஃபினான்ஸ் விச் டைப் ஆஃப் ப்ராஜெக்ட். ஓகே, கிளைமேட் ஃப்ரெண்ட்லி எனர்ஜி ஜென்ரேஷன் ப்ராஜெக்ட். ஓகே, கிளைமேட் எனர்ஜி ஜென்ரேட் பண்ணுறது கிளைமேட் இதுவாக. ஓகே, 180 மில்லியன் அப்படிங்கிறது வாங்கியிருக்காங்க. யூரோவில் 1360 கோடி அப்படிங்கிறது வருது. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து ஃப்ரான்ஸோட ஒரு பேங்க்கிட்ட வாங்கியிருந்தோம். ஓகேங்களா? 100 மில்லியன் அப்படிங்கிறத SBI வாங்கியிருந்தாங்க. ஓகேவா? ரைட். இன்னும் ரொம்ப லென்த்தாக போயிட்டு இருக்கு. ஓகே, அடுத்து வந்து விச் இன்ஸ்டிடியூஷன் பப்ளிஷஸ் ஹேண்ட்புக் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆன் இந்தியன் ஸ்டேட்ஸ். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு வந்தாலும் யார்? மினிஸ்ட்ரி ஆஃப் சாரிங்க ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஓகே, ஹேண்ட்புக் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆஃப் இந்தியன் ஸ்டேட்ஸ். ஓகே, இது வந்து 10th எடிஷன். ஸோ இதை என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இந்தியாவோட ஸ்டேட்டோட நிதி நிலைமை எப்படி இருக்குது, RBI சைடுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? RBI சைடுன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஃபஸ்ட் வந்து 2016 லான்ச் பண்ணாங்க. அதனால இது வந்து 10th எடிஷன். ஓகேவா? 10th எடிஷன். ஓகே, டு ப்ரொவைட் அ கன்சாலிடேட்டட் கம்பேரபிள் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிசோர்ஸ் ஃபார் இந்தியாஸ் ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரி. ஓகே, இந்த ஸ்டேட் அதிகமாக கடன் வாங்கியிருக்கு, இந்த ஸ்டேட் அதிகமாக மணி இது பண்ணிட்டு இருக்கு, எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள். ரைட்டா? வேற என்ன இருக்கு? இதில் அவ்வளோதான். இப்போ அந்த புக் ஒன்று ரிலீஸ் பண்ணாங்களா, லேட்டஸ்ட் ஹேண்ட் புக்.
ரிலீஸ் பண்ணாங்க. யார்? ஆர்பிஐ ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ இதில் விச் ஸ்டேட் ரீடைன்ட் இட்ஸ் பொசிஷன் ஆஸ் இந்தியாஸ் லார்ஜஸ்ட் எக்கானமி பை நாமினல் ஜிடிபிங்க. நாமினல் ஸ்டேட் ஜிடிபி. ஸோ நாமினல் அப்படிங்கிறது என்ன? ரியல் அப்படின்னா இன்ஃப்ளேஷன் இல்லாமல் கனெக்ட் பண்ணுறது. நாமினல் அப்படின்னா இன்ஃப்ளேஷனை கழிச்சு விட்டுட்டு பண்ணுறது தான் வந்து நாமினல் ஜிடிபி. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியும், ஜிடிபின்னு வந்தாலும் யார்? மகாராஷ்டிரா தான். ஓகேங்களா? மகாராஷ்டிரா தான் ஃபஸ்ட்டு மகாராஷ்டிரா, செகண்ட் வந்து தமிழ்நாடு, தேர்டு உத்தரப்பிரதேஷ், 4 கர்நாடகா, 5வது குஜராத். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஈஸியாக போடலாம். ரெகுலராக படிக்கிறவங்களுக்கு இது வந்து ஈஸியாக இருக்கும். ஒன்று குழம்பிக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆந்திர பிரதேசம் உள்ள சொருவி எதுலையாவது குழப்பிக்குவீங்க. மற்றபடி வந்து எந்த குழப்பமும் கிடையாது. இந்த 5 ஸ்டேட் தான் வந்து வரும். ஓகேவா? இந்த 5 ஸ்டேட் தான் வரும். ஓகே. ஆனால் வந்து நாமினல் ஜிடிபியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு செகண்ட். ஓகே சாரி தமிழ்நாடு செகண்ட் பிளேஸ். ஓகே. ஸோ இப்போ வந்து இதில் தந்திருக்காங்க டெய்லி வேஜஸில். கேரளாவில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரூரல் கிராமப்புறங்களில் வேலை செய்கிறவங்க அதிகமான சம்பளம் வந்து வாங்குறாங்க. ஓகே. ஆண்கள் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா 894 ரூபா ஒரு நாளைக்கு. 894 900 போட்டோம்னா வச்சுங்களேன் 27,000 ரூபாயா ஒரு மாதத்துக்கு. ஓகே, 27,000 ரூபா நல்ல விஷயம் தான். ஓகே. ஆனால் மத்திய பிரதேசில் வந்து ரொம்ப கம்மிங்க, 292 தான். 3000 வச்சுக்கலாமே. 3000 வாங்கணும் அப்படின்னா 9,000 ரூபா. 9,000 எதுக்கு பத்தும்? யோசிச்சு பாருங்க. ஸோ கிட்டத்தட்ட 3 மடங்கு கம்மியாக வாங்குறாங்க. கேரளாவில் இருக்கிறவங்களை கம்பேர் பண்ணும்போது மத்திய பிரதேசில் இருக்கிறவங்க 3 மடங்கு கம்மியாக வாங்குறாங்க. ஓகே. ஸோ இந்த இதை குறைச்சிட்டு இருக்காங்க. அப்படி இந்த க்ரோத்தில் வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கிற நல்லா வந்துக்கிட்டு இருக்க ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசம், ஒடிசாவும். ஸோ க்ரோத் ஆகியே வந்து 292 ரூபானா அப்போ இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு பார்த்துங்களேன். ஓகே. ஸோ இதுதான் நான் வந்து குழப்பிக்கிட்டேன். ஓகே. இது வந்து என்ன அப்படின்னா அது வந்து ஓவரால் டேட்டா வச்சு சொல்கிறோம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் என்ன ஸ்டேட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பர்சன்டேஜ் இன்க்ரீஸ். ஸோ ஒரு ஸ்டேட் வந்து போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது நாமினல் ஜிடிபியில் 16% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அந்த ஸ்டேட் தான் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா அந்த பர்சன்டேஜில் அதிகமாக இருக்குது. அது எந்த ஸ்டேட்டு? தமிழ்நாடு தான் வந்து இன்க்ரீஸ். ஓகே. 16%. மேபி 16% அப்படிங்கிறது கேட்கலாம், 16% கேட்கலாம். ஓகே. ஸோ என்ன அப்படின்னா ஹேண்ட்புக். ஓகே. ஸ்டேட்டோட இதை பற்றி அந்த ஃபினான்ஷியல் இதை பற்றி சொல்கிற ஒரு ஹேண்ட்புக்கு ஆர்பிஐ ரிலீஸ் பண்ணுறாங்க. ஹையஸ்ட் நாமினல் ஜிடிபி இருக்கிற ஸ்டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா மகாராஷ்டிரா. ஓகே. ஆனால் இயர் ஆன் க்ரோத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 16% ஒரு ஸ்டேட் வந்து வாங்கியிருக்கு, இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அந்த ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு. ஓகே. அதாவது ரூரல். ஸோ இந்த கேள்வி வந்து முக்கியமான கேள்வி. ஏன் அப்படின்னா இது வந்து இந்த கேள்வியிலேருந்து வந்து இந்த ரூரல் டெவலப்மெண்ட்டு ஸ்டேட்டை பற்றின வருது இல்லையா, அதனால் ஆர்ஆர்பி கிளர்க்கு கண்டிப்பாக கேட்பாங்க. ஓகே. ஸோ இப்போ வேஜஸை பொறுத்தளவுக்கு ரூரலில் வந்து யார் வாங்குறாங்க அப்படின்னா இவங்க கேரளா மக்கள் தான் வந்து வாங்குறாங்க 894. குறைஞ்சது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மத்திய பிரதேஷ் 292. அவ்வளோதான். அடுத்த கேள்விக்கு போயிடலாம், டக்குன்னு தாவிடலாம். ஓகே. இந்தியாஸ் ஃபஸ்ட்டு வைல்ட் லைஃப் சேஃப் ரோடு வித் யூனிக் ரெட் டேபிள் டாப் மார்க்கிங். ஓகே. ஸோ இப்போ இந்த ஒயிட் லேபிள்லாம் போட்டிருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி. ஓகே. ஹேஸ் பீன் இன்ட்ரடியூஸ்ட் பை நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. விச் நேஷனல் ஹைவே? NH45. எங்கே இருக்குது? மத்திய பிரதேசில் இருக்கக்கூடிய NH45 தான் வந்து இந்த வைல்ட் லைஃப். ஸோ இப்போ வந்து காடுகளுக்குள்ளேயும் வந்து ரோடு போகிற மாதிரி இருக்கும். அப்போ வந்து வைல்ட் லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் ஆகும்போது ஆக்சிடென்ட் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை சேஃப் பண்ணுறதுக்காக ஒரு சில விஷயங்கள் தான். ஓகேவா? அவ்வளோதான் விஷயம். ஓகே. மத்திய பிரதேசில். ஸோ இந்த இனிஷியேட்டிவ் வந்து என்ன பண்ண போகுது அப்படின்னா வண்டி வாகனங்களுக்கும் விலங்குகளுக்கும் உள்ள அந்த இதை வந்து கம்மி பண்ண போகுது ஆக்சிடென்ட்டாக. 122 கோடி பட்ஜெட்டு. ஓகே. இது எந்த ரீஜன் பார்த்துங்க. ஓகேவா? ஹிரான் சிந்தூர் செக்ஷன். ஓகே. சிந்தூர் அப்படிங்கிறது ஆப்ரேஷன் நடந்துச்சு இல்லையா, அதோட பேர். ஓகே. பாசஸ். இந்த இது வந்து ரோடு வந்து எதில் பாஸ் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இது வந்து ரொம்ப முக்கியம். ஓகே. நம்ம வந்து போன வீடியோலேயே பார்த்துருந்தோம். இது வீராங்கனா துர்காவதி டைகர் ரிசர்வ். ஸோ அது வந்து மத்திய பிரதேசம் இருக்குது. இதுலேயும் கிராஸ் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நௌராதேஹி வைல்ட் லைஃப் சென்ச்சுரி, அதுலேயும் வந்து பாஸ் ஆகுது. நௌராதேஹி வைல்ட் லைஃப் சென்ச்சுரி அண்டு வீரங்கனா துர்காவதி. ஓகே. ஓகே. ஞாபகம் வச்சுங்க. ஓகே. மினிஸ்ட்ரி ஆஃப் ஹைவே யார் பார்த்துட்டீங்க? மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவே வந்து நிதின் கட்கரி. ஓகே. ஓகே. விச் ஆர்கனைசேஷன் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் கண்டக்டிங் வாட் அண்ட் ரிலீஸிங் தி பீரியாடிக் லேபர் ஃபோர்ஸ் சர்வே. இதுதான் குழப்பிட்டேன். பீரியாடிக் லேபர் ஃபோர்ஸ் சர்வே. ஓகே. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன். ஓகே. ஸோ இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ நவம்பரோட அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா
4.7 இதுதான் லோவஸ்ட் சின்ஸ் 2025 ஏப்ரல்லேருந்து, ஓகேங்களா, நவம்பரோடது அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டு. ஸோ இதில் இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து 15 வயசுக்கு மேலே வேலை செய்கிறவங்க எல்லாத்தையும் கணக்கெடுப்பாங்க. ஆனால் 18 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க வந்து குழந்தை தொழிலாளர்கள்னு கன்சிடர் பண்ணுறாங்க. ஆனால் எதுக்கு 15 வருஷத்துக்கு மேலே வந்து எடுக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியல. இதுலேயே கொஞ்சம் ஃப்ளா இருக்குது, ஓகேவா. ஸோ வேறு என்ன இருக்குது அவ்வளோதான். இதில் வேறு எதுவும் கேட்க மாட்டாங்க, அவ்வளோ. அடுத்தது 2 institutions signed the work plan 2025 to 2027 to boost agricultural research and technology exchange. Agricultural research and technology exchange, ஓகே. சரி, எந்த கண்ட்ரி? அர்ஜென்டினா. சேகுவாரை பிறந்த ஊர் இந்த ஊர் அர்ஜென்டினாவில் தான் சேகுவாரா வந்து பிறந்தார். 1928 சேகுவாரா பிறந்தது. எப்போவோ படிச்சது. அர்ஜென்டினாவில் தான் வந்து கிறிஸ்டியானோ ரொனால்டோ அர்ஜென்டினா, ஓகேங்களா. இந்தியா அர்ஜென்டினா சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியன் சைட்லேருந்து வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா என்னடா அது ICAR, அர்ஜென்டினா சைடு INTA, அவங்க என்ன சொல்லுவாங்க, நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் டெக்னாலஜி. நம்ம வந்து இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச், ஓகேவா. அர்ஜென்டினாவோட கேபிட்டல் வந்து பியூனஸ் ஏர், கரன்சி பெசோ, ஓகேவா. PM மோடி இருக்கார் இல்லையா, அவர் வந்து ஜோர்டனுக்கு விசிட் பண்ணார், ஓகே. 3 கண்ட்ரிக்கு விசிட் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஜோர்டன், செகண்ட் வந்து ஈத்தியோப்பியா, தேர்டு வந்து ஒமான், ஓகே. 3 கண்ட்ரிக்கு விசிட் பண்ணார். அதை பற்றி தான் வந்து நியூஸ் வந்திருக்கு, ஓகேவா. ஸோ இப்போ நமக்கும் ஜோர்டனுக்கும் நடுவில் வந்து 75 வருட காலம் வந்து நட்பு அப்படிங்கிறது இருக்குது. அதை தான் வந்து இது பண்ணியிருக்காங்க, ஓகே. 3 கண்ட்ரிக்கு போயிருக்காரு, ஓகே. அவ்வளோதாங்க, ஓகே. நமக்கும் ஜோர்டனுக்கும் நடுவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2030 5 பில்லியன் பைலேட்ரல் ட்ரேட் போட்டிருக்கோம். ஜோர்டன் வந்து சின்ன கண்ட்ரிங்க, இஸ்ரேலுக்கு பின்னாடி இருக்கும், ஓகே. ஜோர்டன் வந்து சின்ன கண்ட்ரி. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கிட்டேருந்து கொஞ்சம் வாங்கிக்கலாம், நம்ம கிட்டேருந்து கொஞ்சம் ஏற்றுமதி பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள், ஓகே. ஸோ மற்ற பெரிய கண்ட்ரியில் கம்பேர் பண்ணும்போது அமெரிக்கா கூட வந்து நம்ம 500 பில்லியன் வந்து அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம் 2030. ஆனால் ட்ரம்ப் பண்ணுற நிலைமையெல்லாம் பார்த்தா 100 கூட தாண்டாதுன்னு நினைக்கிறேன், ஓகே. 100 இப்போ போய்கிட்டு இருக்கு, 130 பில்லியன் சம்திங் இருக்குது. பட் ஆனால் இப்போ ட்ரம்ப் பண்ணுற விஷயமெல்லாம் பார்த்தா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, ஓகே. ஸோ யூபி வந்து அவங்க இது பண்ணுறதா வந்து சொல்லியிருக்காங்க, ஓகே. கன்ஃபர்மேஷன் வந்ததுக்கப்புறம் தெரியும், ஓகே. இதில் வந்து ரினியூவபிள் எனர்ஜியில் போட்டிருக்காங்க, ஓகே. ரினியூவபிள் எனர்ஜியில் ஸோ நம்ம சைட்லேருந்து டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் இல்லைனா வந்து நம்ம ஏதாவது இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொடுப்போம் ரினியூவபிள் எனர்ஜியில். மேபி சோலார் ஏதாவது போட்டு கொடுக்கலாம், ஏன்னா அது வந்து பாலைவன ஸ்டேட் தானே, ஸ்டேட்டுங்கிற கண்ட்ரி தானே. ஸோ அந்த மாதிரி கல்ச்சுரல் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம்ஸு, ஓகே. எவ்வளோ வருஷத்துக்கு? 2025 29. ஜோர்டன் 2025 29, ஜோர்டன் 2025 29 ஞாபகம் வச்சுக்கேன். ஜோர்டன் 2025 29, ஓகே. ஓகே ஓகே இது ரொம்ப முக்கியங்க, ஓகே. ரினியூவபிள் எனர்ஜி நம்ம பார்த்தோமா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 2 சைடில் இருக்கிற கல்ச்சுரல் ஹெரிட்டேஜை வந்து ப்ரிசர்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகே. ஜோர்டன் சைடு வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரா அப்படின்னு சொல்லியிருக்கு, யுனெஸ்கோட ஹெரிட்டேஜ் சைடு இருக்குது. நம்ம சைடு வந்து எல்லோரா கேவ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மகாராஷ்டிராவில் இருக்குது எல்லோரா கேவ், அஜந்தா கேவ், எலிஃபென்ட் கேவ், ஓகே. அது மாதிரி எல்லோரா கேவ். ஸோ இந்த எல்லோரா கேவ் பார்த்துட்டீங்க அப்படின்னா இது வந்து பாறையிலேயே குடஞ்சி செஞ்சது, ஓகேங்களா. அதே மாதிரி தான் இந்த பெட்ரா கேவும் வந்து பெட்ரா ஜோர்டனில் இருக்கிறது வந்து மலையிலேயே குடஞ்சி செஞ்சுருக்காங்க, பெட்ரா, ஓகேங்களா. ஜோர்டனும் நமக்கும் இருக்கிற ஒரு சிமிலாரிட்டி என்ன, மலையில் குடஞ்சி செஞ்ச ஒரு கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ், ஓகே. ஜோர்டனோட கேபிட்டல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமான், கரன்சி வந்து தினாரு. ஜாஃபர் அசாம் அவர் தான் வந்து பிரசிடெண்ட், ஓகேவா. முதல்ல 600 பில்லியன் நெட்வொர்த்து கொண்டு வந்த மனுஷன் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா எலான் மஸ்க். இவர் தான் வந்து ஃபஸ்ட்டு டைம் வந்து 1 ட்ரில்லியன் போயிடுவார் அப்படின்னு சொல்லி ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க, ஓகே. ஸோ இதுவும் வந்து ரொம்ப முக்கியம், ஓகே. என்ன அப்படின்னா ஹூ ஹேஸ் பிகம் த ஃபஸ்ட் உமன் ஆஃபீஸர் டு கிராஜுவேட் ஃப்ரம் இந்தியன் மிலிட்ரி அகாடமி. எங்கே இருக்குது? டேராடூன் உத்தரகாண்டில் இருக்குது. இந்தியன் மிலிட்ரி அகாடமிங்க, ஓகேவா. டேராடூனில் இருக்குது. அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்குமே வந்து பெண் அதிகாரி யாருமே இதாகி வந்ததில்லை. ஸோ இப்போ இவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு வந்திருக்காங்க. அவங்க பேர் லெப்டினன்ட் சாய் ஜாதவ், ஓகே. கேதர் ஜாதவ் இருக்காங்க இல்லையா, அவங்கள மாதிரி இவங்க வந்து சாய் ஜாதவ் ஃபஸ்ட்டு உமன், ஓகே. 23 வயசு தான் ஆச்சு இவங்களுக்கு. 93 வருட பாரம்பரியத்தை வந்து இவங்க வந்து பாரம்பரியம் கிடையாது, 91 வருட ரெக்கார்டை வந்து இவங்க வந்து பிரேக் பண்ணியிருக்காங்க, ஓகேவா, ஓகே. ஆனால் என்னடா அது, ஓகே. 1932 இந்தியன் மிலிட்ரி அகாடமி லான்ச் பண்ணாங்க. இங்கே டேராடூன் உத்தரகாண்ட், ரைட்டா, கொடுத்துருக்காங்க டேராடூன் உத்தரகாண்ட். அடுத்தது வந்து ஓகே. அடுத்தது வந்து சுரேஷ் கோயல்
ஓகே, who was recently appointed Director General of which of the following prominent Indian economic policy think tank. ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி வந்து யார் இருந்தாங்க அப்படின்னா பூனம் குப்தா அதில் இருந்தாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்பிஐயோட டெப்டி கவர்னராக போனதுனால அந்த பிளேஸுக்கு வந்து இவரை போட்டிருக்காங்க. யார்? சுரேஷ் கோயல். நேஷனல் கவுன்சில் ஆஃப் அப்ளைடு எக்கனாமிக் ரிசர்ச், எக்கனாமிக்கில் இருந்ததுனால தான் அவங்க தூக்கி டெப்யூட்டி கவர்னராக போட்டிருக்காங்க ஆர்பிஐயில். யாரை? பூனம் குப்தாவை. ஓகே, ஸோ இப்போ வந்து அதுக்கப்புறம் ஒரு கவர்னர் போட்டிருந்தாங்க. யாருன்னு ஞாபகம் இருக்கா? சிரீஷ் சந்திர முர்மு. ஓகே, இப்போ வந்து என்ன விஷயம் அப்படின்னா நேஷனல் கவுன்சில் ஆஃப் அப்ளைடு எக்கனாமிக் ரிசர்ச்சில் வந்து சுரேஷ் கோயலை போட்டிருக்காங்க. அவ்வளோதான், ஞாபகம் வச்சுங்க, கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, இவர் வந்து 11வது டைரக்டர் ஜெனரல். ஓகே, அதான் பூனம் குப்தாவை டெப்டி கவர்னராக வந்து போட்டாங்க. அடடா. அடுத்தது வந்து இது ரொம்ப முக்கியம். இது வந்து இசிஜிசியில் வந்து கேட்டாங்க இப்போ. ஓகே, who recently took charge chairman cum managing director Indian கோல் இந்தியா லிமிடெட்ல வந்து யார் வந்து இப்போ சேர்மன் கம் மேனேஜிங் டைரக்டரா? ஓகே, சின்ன பேர் சாய்ராம். ஓகே, சாய்ராம். ஸோ இந்த கோல் இந்தியா லிமிடெட் வந்து ஒரு பப்ளிக் செக்டர் பேங்க்குங்கிற மாதிரி பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங் ஒரு ஆர்கனைசேஷன் 1975 ஸ்டார்ட் பண்ணப்பட்டது. கோல் இந்தியா லிமிடெட் வந்து கொல்கத்தா. ஸோ கொல்கத்தா அந்த நார்த் ஈஸ்ட் ரீஜனில் தான் வந்து கோல் செக்டர்ஸ், மைனிங் செக்டர்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து கொல்கத்தாவில் இருக்குது. 1975 ஸ்டார்ட் பண்ணப்பட்டது. ஓகேவா? இந்த கோல் இந்தியா லிமிடெட் தான் வந்து இவங்க தான் வந்து கார்ப்பரேட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஸ்கீமில் வந்து 10 கோடி அப்படிங்கிறது ஒரு 4 ஸ்டேட்டுக்கு தந்திருந்தாங்க. ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், ஒடிசா, மத்திய பிரதேஷ். ஓகேங்களா? ட்ரைபல் மக்களை, அங்கே வாழக்கூடிய ட்ரைபல் மக்களை வந்து ஹெல்ப் பண்ண போகிறதா சொல்லியிருந்தாங்க. ஓகே, ஸோ இது வந்து பார்த்துங்க 2028 வரைக்கும் அவரோட டென்யூர். சாய்ராம். ஓகே, இதுக்கு முன்னாடி வந்து சனோஜ் குமார் ஜா இருந்தார். ஓகேங்களா? ஓகே, அடுத்து வந்து ஆன் விச் டேட் இஸ் தி இன்டர்நேஷ்னல் டே டு எண்ட் வைலன்ஸ் அகெயின்ஸ்ட் செக்ஸ் ஒர்க்கர்ஸ் அப்சர்வ்டு ஆனுவலி. ஓகேவா? டேட் வந்து பார்த்துங்க டிசம்பர் 17. ஓகே, அடுத்தது வந்து சிம்ஹஸ்தா கும்பமேளா. ஓகே, மகா கும்பமேளா 144 வருஷத்துக்கு ஒரு டைம் நடக்குது. சிம்ஹஸ்தா கும்பமேளா இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹிந்து ஃபெஸ்டிவல் எவ்ரி 12 years ஒன்ஸ் வந்து இது வந்து நடக்கும். இப்போ எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2028 தான் நடக்க போகுது. எங்கே நடக்க போகுது அப்படின்னா மத்திய பிரதேஷ் உஜ்ஜைனில். ஓகேங்களா? மத்திய பிரதேஷ் உஜ்ஜைனில் வந்து இது நடக்க போகுது. கும்பமேளா 141 வருஷத்துக்கு அப்புறம். இது வந்து பார்த்தீங்கன்னா சிம்ஹன்சா கும்ப் மத்திய பிரதேஷ் உத்தரப்பிரதேஷ். அடுத்து வந்து குளோபல் கிராக்டவுன் ஆன் இல்லீகல் வைல்ட் லைஃப் and forestry trade conducted in 2025 was carried under which operation? Okay, ஆப்ரேஷன் தண்டருக்கு கீழே இன்டர்போல் வந்து ஒரு இதை கண்டக்ட் பண்ணுறாங்க. ஆப்ரேஷன் தண்டர்னு அப்படின்னு சொல்லி இன்டர்போல் வந்து கனெக்ட் பண்ணுறாங்க. எதுக்காக அப்படின்னா இந்த தந்தத்தை கடத்துறது, புலித்தோல் கடத்துறது, மான வேட்டையாடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணாமல் இருக்கணும்னு சொல்லி தடுக்கிறதுக்காக. ஓகேவா? யார்? இன்டர்போல். ஓகே, 134 கண்ட்ரீஸில் வந்து இது கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துங்க. இதெல்லாம் வந்து கதை, நான் சொன்ன கதை. ஆனால் தெரிஞ்சிக்க வேண்டியது ஆப்ரேஷன் தண்டரும் இன்டர்போலும். ஓகேவா? யார் கூட சேர்ந்து அப்படின்னா வேர்ல்டு கஸ்டம் ஆர்கனைசேஷன் கூட சேர்ந்து பண்ணுறாங்க. ஓகேவா? ட்ராய் இருக்காங்க இல்லையா? டெலிகாம் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. Okay, has mandated entities regulated by Insurance Regulatory Development Authority of India to adopt 1600 series வந்து எந்த நம்பருக்காக? சர்வீஸ் அண்ட் டிரான்சாக்ஷன் கால்ஸ் டு கஸ்டமர். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் கன்ஃபர்மேஷன் வாங்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த இன்சூரன்ஸ் ட்ராய் இருடாய் வந்து வாங்குறீங்க அப்படின்னா ட்ராய் கிட்ட வந்து இந்த பர்மிஷன் வாங்கணும். 1600 அந்த நம்பர் ஸ்டார்ட் ஆகிற நம்பர். ஓகேங்களா? சர்வீஸ் 1400 ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட். எப்பா ரொம்ப ட்ரை ஆயிடுச்சு. நான் வந்து உண்மையாலுமே இந்த டீச்சிங் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும், வேலையே பார்க்க தேவையில்லை அப்படின்னு நினச்சேன். இந்த 1 மணி நேரம் கண்டினியூஸாக பேசினா ரொம்ப எனர்ஜி வேஸ்ட் ஆகுது. ஓகே, ஸோ ஆன்லைன் ஏதாவது இருந்தால் கூட வந்து நம்ம ஏதாவது கமெண்ட்டை படிச்சுக்கிட்டு ஜாலியாக இருக்கலாம். கண்டினியூஸாக பேசுகிறது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப ட்ரெயின் ஆக்கிடுது. ரெஸ்ட் எடுக்க வேண்டியதாக இருக்குது ரொம்ப. ஸோ ரெஸ்ட் எடுக்கிற நிலைமையிலையாக நம்ம இப்போ இருக்கோம். எல்லாமே வந்து எக்ஸாம்
முடிச்சதுக்கப்புறம் தான் ரெஸ்ட்டு. ஓகே, அடுத்த கேள்வி போகலாம். ஸோ இந்த இப்போ ஒரு 2 செகண்ட் ஒரு 10 செகண்ட்ஸ் வந்து ரெஸ்ட் எடுத்து இல்லையா? ஸோ அதுக்கு நடுவில் உங்களை வந்து இது பண்ணுறதுக்காக இந்த தேவையில்லாமல் பேசுனது, ஓகேங்களா? ஸோ அதான் எதுக்கு சொல்கிறேன், ஏன் சொல்கிறேன்னே தெரில, ஏதோ சொல்லணும்னு சொல்லிகிட்டு இருக்கேன். ஓகே, அடுத்தது வந்து விச் ஆஃப் த ஃபாலோவிங் statements is correct regarding the newly introduced EB4 visa category launched by DPIIT. Okay, DPIIT எது கீழே வருது? Ministry of Commerce and Industry. காமர்ஸ் இண்டஸ்ட்ரியுடைய மினிஸ்டர் யார்? பியூஷ் கோயல். ஓகே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ இந்த EB4 விசா அப்படிங்கிற கேட்டகரி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஓகே, இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம் அப்படின்னு இருந்துச்சு, ஓகேங்களா? ஸோ இந்த விசா அப்படிங்கிறது வந்து எலக்ட்ரானிக் விசா, நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ இது என்ன அப்படின்னா, இப்போது R&D டிபார்ட்மெண்ட்டுக்கு இல்லை குவாலிட்டி கண்ட்ரோலுக்கு இல்லை ஏதாவது ஒரு டெக்னாலஜியில் ஏதாவது ஒரு சப்போர்ட் பண்ணுறதுக்காக வெளிநாட்டிலேருந்து யாராவது ஒருத்தர் அப்பாயிண்ட் பண்ணுறோம், வர வைக்கிறோம் அப்படின்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த விசா அப்படிங்கிறத அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். ஓகே, EB4 விசா. ஓகே, EB4 விசா. கே விசா அப்படின்னு ஒன்று லான்ச் பண்ணாங்க, யார்? சைனா. இவங்க வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா B4 விசா, EB4 விசா. இது ஆக்சுவல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா B4 தான். நான் வந்து EB4 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, இதோட இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான். Okay, it replaces the earlier EPLI business visa and allows Indian companies to digitally generate sponsorship letters. ஓகே, நான் சொன்னலையே அந்த விஷயம் தாங்க. ஸோ இதான் கொடுத்துருப்பாங்க, இதெல்லாம் படித்து பார்த்துங்க, இதில் ஒன்றும் கிடையாது. இந்த ஜெப்டோ அப்படிங்கிறது வந்து ஜெப்டோ நோவா சேலஞ்ச் அப்படிங்கிறது வந்து பண்ணியிருந்தாங்க. இது வந்து இது எதுக்கு சொல்ல வந்தேன்? ஓகே, தேவையில்லை, சம்மந்தம் இல்லாமல் ஒன்றை மட்டும் பிக் பண்ணி சொல்கிறது வந்து கரெக்டாக இருக்காது. ஓகே, அடுத்தது வந்து இது ரொம்ப முக்கியங்க. ஸோ இதுவும் வந்து ECGCPOவில் வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, விச் அவார்ட் வாஸ் ரீசென்ட்லி கன்ஃபர்ட் ஆன் மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி டியூரிங் த அஃபிஷியல் விசிட் டு இத்தியோப்பியாவுக்கு விசிட் பண்ணார். அங்கே வந்து ஒரு அவார்டு அப்படிங்கிறது தந்திருக்காங்க. ஸோ அந்த அவார்டு பேர் என்ன அப்படின்னா த கிரேட் ஹானர் ஆஃப் நிசான் ஆஃப் இத்தியோப்பியா. இந்த நிசான் அப்படிங்கிற வார்த்தையை மட்டும் ஞாபகம் வச்சுங்க, அதுதான் வந்து கை கொடுக்கும். ஓகே, கப்புன்னு பார்க்கும்போது அது வந்து நமக்கு கை கொடுக்கும், ஓகேவா? ஸோ இந்த பிக்சர் பார்த்துங்க. ஸோ இதில் வந்து மெடல் போடுறாரு இல்லையா, அதுதான் அந்த ஒரு இதுதான் வந்து கொடுத்துருக்காங்க, ஓகேவா? ஸோ இதனுடைய பிரைம் மினிஸ்டர் யார் அப்படின்னா அலி அகமது. ஓகே, அவர் வந்து 2019 நோபல் ப்ரைஸ் வாங்கியிருக்காரு ஃபார் பீஸ். எப்படியோ நான் எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்குள்ளே என் ஆசை என்ன அப்படின்னா, ட்ரம்ப்புக்கு வந்து நோபல் ப்ரைஸ் தந்துடுறோம், ஓகேங்களா? ஸோ அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு உலக அமைதிக்காக, வெனின்சுலாவில் எவ்வளோ பிரச்சனையை தீர்த்து வச்சுருக்காரு, அடுத்தது வந்து சூடானில் பிரச்சனையை தீர்க்கிறதுக்காக போராடிட்டு இருக்காரு, கிரீன்லாண்ட்லேயும் பிரச்சனை இருக்குது, நான் தீர்த்து வைப்பேன் அப்படின்னு சொல்லி போராடிட்டு இருக்காரு. ஸோ அதனால் பார்ப்போம் நடக்குமா அப்படின்னு. PM அபி அகமது, ஓகேங்களா, அவரோட பேர். ஓகே, அவ்வளோதான் விஷயம், வேறு என்ன இருக்குது? வேறு ஓகே, ஸோ கேபிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா அடிஸ் அபாபா, இத்தியோப்பியன் பிர். ஓகே, ஸோ அலிஸ் அகமது அலி. ஓகே, அபி அகமது அலி அவர் தான் வந்து பிரைம் மினிஸ்டர். 2019 நோபல் ப்ரைஸ் வாங்கியிருக்காரு. எதுக்காக அப்படின்னா பீஸ். ஓகே, பீஸ். ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸசைஸ் டெசர்ட் சைக்ளோன் 2. டெசர்ட் சைக்ளோன்னா உங்களுக்கு தெரியும், UAE ஈஸியாக போட்டுருவீங்க. ஏன்னா நீங்கள் எல்லோரும் என்னோட என்ன சொல்கிறது, கொஞ்சம் மெமரி பவர் அதிகமாக இருக்கும், கண்டினியூஸாக வந்து படிச்சுக்கிட்டே இருக்கோம் இந்த டெசர்ட் சைக்ளோன் அப்படிங்கிறது. ஸோ அதனால் UAE அப்படிங்கிறது வந்து ஈஸியாக வந்து எல்லாராலையும் போட்டுற முடியும், ஓகேவா? ஸோ டெசர்ட் கண்ட்ரின்னு அது இப்போ நம்ம சொல்லவே முடியாது, டெவலப்மெண்ட்டில் எங்கேயோ போயிடுச்சு. ஓகே, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ். ஓகே, டெசர்ட் சைக்ளோன் செகண்ட் எடிஷன் பார்த்துங்க. எங்கே நடந்தது அப்படின்னா அபுதாபியில் நடந்திருக்கு, அபுதாபி. ஓகே, UAE-னுடைய கரன்சி வந்து திர்ஹம். ஓகே, திர்ஹம். ஷேக் முகமது பின் ஜயத் அல் நயன், ஓகேங்களா, அவர் தான் அவரோட பேர். பிரின்ஸ் அப்படின்னா வந்து நீங்கள் சும்மன் கில்லுன்னு நினச்சிக்காதீங்க, அவர் இந்தியாவோட பிரின்ஸ். அவன் தான் ஒரு பெரிய வேலை பார்த்துட்டான் அப்படிங்கிற மாதிரி. இருக்கட்டும். அடுத்தது வந்து PPSL. ஓகே, இது வந்து 197 கம்யூனிகேஷனுடைய ஒரு சப்சிடரி. ஓகே, 197 அப்படிங்கிறது வந்து UKவோட கம்பெனி. ஓகே, ரீசென்ட்லி ரிசீவ்டு ஆத்தரைசேஷன் ஃப்ரம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா டு ஆப்ரேட் அஸ் பேமெண்ட் அக்ரிகேட்டர் ஃபார் விச் டைப் ஆஃப் ட்ரான்சாக்ஷன். ஓகே, எதுக்காக வாங்கியிருக்கு? பேமெண்ட் அக்ரிகேட்டர் லைசன்ஸ். யார்? PPSL. ஓகே, எதுக்காக அப்படின்னா ஆன்லைன், ஆஃப்லைன் அண்ட் கிராஸ் பார்டர் ட்ரான்சாக்ஷன் 3க்காகும். ஓகே, அப்ளை பண்ணும்போது 15 கோடி அப்படிங்கிறது இருக்கணும்.
ஆஃப்டர் 3 இயர்ஸ் அவங்க வந்து 25 கோடிக்கு டச் ஆயிடும். ஓகேவா, அவ்வளோதான். ஓகே, ஃபெமா ஆக்ட் 1999. அடுத்தது ஏர்டெல் பேமெண்ட் பேங்க் ரீசென்ட்லி பார்ட்னர்ட் வித் என்பிபிஎல், என்பிசியினுடைய நானேஷ் பாரத் பில் பேமெண்ட் லிமிடெட். ஓகே, இது வந்து 2016 ஆரம்பிச்சது. ஓகேவா, ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபார் விச் ஆஃப் த ஃபாலோவிங் பர்பஸஸ். ஓகே, ஏர்டெல் பேமெண்ட் பேங்க் எந்த பர்பஸுக்காக என்பிசியினுடைய பாரத் பில் பேமெண்ட் லிமிடெடுக்கு வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க? எதுக்காக? 2030 இல்லைங்க, 2030 30% இவி பெனிட்ரேஷன் அப்படின்னு சொல்லி டார்கெட் வச்சுருந்தோம். ஓகேவா, ஸோ அப்போ நிறைய விஷயங்கள் பண்ணணும். என்ன பண்ணுறாங்கன்னா, டு எனேபிள் சீம்லெஸ் இன்டர்ஆப்ரபிள் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வாலெட் ரீசார்ஜ், எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வாலெட் ரீசார்ஜ். அவ்வளோதான் விஷயம். ஓகே, தட்டி விசிட் போயிட்டே இருக்கணும். அடுத்தது ஹூ டாப்டு ஹூருன் இந்தியா லிஸ்ட். ஓகே, டாப் செல்ஃப் மேட் மில்லினியல் என்டர்பிரனர். மில்லினியல் அப்படிங்கிறது இந்த 30 to 40 வயசில் இருக்கிறவங்க தானே. எனக்கு அதுலேயே குழப்பமாக இருக்குது. ஓகே, திபேந்திர கோயல். இவர் வந்து எட்டர்னல் கம்பெனியினுடைய, ஓகே, முன்னாடி வந்து ஜொமேட்டோன்னு இருந்துச்சு இல்லையா, அது எட்டர்னல் மாற்றிட்டாங்க. ஸோ அந்த கம்பெனியினுடைய ஃபவுண்டர் அண்டு எம்டி அண்ட் சிஓன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இவர் தான் வந்து செல்ஃப் மேட். ஓகே, பரம்பரையாக இல்லாமல் செல்ஃப் மேட். ஓகே, ஸோ இது ரிலீஸ் பண்ணுறாங்க ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் பிரைவேட் அண்டு ஹூருன் இந்தியா, அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ ரீசெண்டாக வந்து இவரோட பேரில் ஒரு புக் ஒன்று வந்தது. ஓகே, தி அன்டோல்டு ஸ்டோரி ஆஃப் திபேந்திர கோயல் அண்டு ஜொமேட்டோ. யாரெல்லாம் எழுதுனாங்க அப்படின்னா மேகா விஸ்வநாத். ஓகேவா, ஓகே, இதில் வேறு யாராவது இருக்காங்கன்னா நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். வேறு யார் இல்லைங்க, வேறு யாரும் இல்லை. ஓகே, இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இல்லை அந்த நியூஸ் கிடையாது. ஓகே, நம்ம அடுத்தது போவோம். ஸோ விச் கம்பெனி ரேங்க்டு டாப் மோஸ்ட் வேல்யூபிள் லிஸ்டட் செல்ஃப் மேட் பிஸ்னஸ் 2025 ஹூருன் இந்தியா. ஸோ அவ்வளோதான், எட்டர்னல் ஜொமேட்டோ. ஓகே, அக்கார்டிங் டு ப்ராடர் ஹூருன் இந்தியா ரிச் லிஸ்ட், ஹூ இஸ் தி யங்கஸ்ட் செல்ஃப் மேடு? ஓகே, யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவரோட பேர் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா கைவல்யா ஒஹரா. ஓகே, அவரும் இந்த பையன் பேர் என்ன, ஆதித்யா பலிச்சா. ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்த ஜெப்டோ அப்படிங்கிற ஒரு கம்பெனி வந்து லான்ச் பண்ணாங்க. ஓகேங்களா, இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி. கிட்டத்தட்ட இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 60,000 கோடி போயிடுச்சு சொத்து மதிப்பு. ஓகேங்களா, ஜெப்டோ கம்பெனி. அவங்க தான் வந்து சின்ன பசங்க, 22 வயசு ஒருத்தனுக்கு, 23 வயசு. ஓகே, தப்பாக எடுத்துக்காதீங்க, சின்ன பையங்க அப்படிங்கிறனால அவன் சொல்கிறேன். ஓகே, தப்பாக எடுத்துக்காதீங்க. ஓகே, இந்த பையனுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா 22 வயசில் பாருங்கள் 60,000 கோடி சொத்து மதிப்பு. ஒரு 60,000 ரூபா சம்பளம் வாங்குறதுக்கு மணிக்கணக்காக வந்து படிச்சுட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது. பேசாமல் நானும் ஒரு கம்பெனி ஓப்பன் பண்ணிக்கலான்னு பார்க்குறேன். ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் படிச்சுக்கிட்டு அப்படியே 52,400 கோடி. ஓகே, பார்த்துங்க. அது உமன் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா செல்ஃப் மேடில் வந்து அத்வைதா நையர் 34 வயசு ஆச்சு. ஓகே, அடுத்தது தினேஷ் கட்டக். ஓகே, இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் மினிஸ்ட்ரியிலேருந்து ஒரு எஃபிஷியன்ட் மெடல் அப்படிங்கிறது வாங்கியிருக்காரு. இவர் எந்த செக்டாரை சேர்ந்தவர் அப்படின்னா சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸினுடைய சீனியர் ஆஃபீஸர். ஓகே, ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸினுடைய சீனியர் ஆஃபீஸர். ஓகே, அவ்வளோதான். ஓகே, சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸினுடைய டைரக்டர் ஜெனரல் வந்து ஞானேந்திர பிரதாப் சிங். ஓகே, சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரவீர் ரஞ்சன். ஓகே, பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தில்ஜித் சிங் சௌத்ரி. இண்டோ திபெத்தியன் பார்டர் ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரவீன் குமார். ரைட்டா, அவ்வளோதான், எல்லாம் படித்தாச்சு. அடுத்தது அஸ்வினி குமார் திவாரி. ஓகே, அவர் வந்து எம்டியா வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு. ஓகே, அவரோட டென்யூர் எப்போ வரைக்கும் கேட்டிருக்காங்க. அவ்வளோதான், December 31, 2027. ஓகே, நான் சொன்ன மாதிரி 4 இருக்காங்க இல்லையா, 4 எம்டிஸ். அஸ்வினி குமார், ராணா அசுதோஷ் குமார் சிங்கு, ராணா மோகன் ராவ் அமாரா, ரவிரஞ்சன் ஒரு நிமிஷம் ரவிரஞ்சன். ஓகே, 3 ஆர் ஒரு சாரி மன்னிச்சிருங்க 3 ஏ 1 ஆர். ஓகேங்களா, ஒரு ஏ
கரெக்டாக தானேயா போட்டிருக்கேன், ஏன் குழப்பிக்கிட்டேன்? 3 ஆர் 1 ஏ. ஓகே, ஏ வந்து அஸ்வின், ராணா ராமா ரவி, ராணா ராமா ரவி அஸ்வின், ராணா ராமா ரவி அஸ்வின். நல்லா இருக்கே. ஓகே, அடுத்தது வந்து எக்ஸசைஸ் அவியா இந்திரா, ஜாயின்ட் மிலிட்ரி எக்ஸசைஸ் பிட்வீன் விச் 2 ஏர் ஃபோர்ஸஸ், விச் 2 countries ஏர் ஃபோர்ஸஸ். யார் யாருக்கும்? இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் நடுவில். ஓகே, இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் நடுவில் நடக்கக்கூடிய ஒரு எக்ஸசைஸ். ஓகே, அவியா இந்திரா. ஓகேவா? ஓகே, இதில் வேறு என்ன? இதில் வேறு எதுவும் கேட்குறதுக்கு இல்லைங்க. ஓகே, இந்தியாவும் சவுதி அரேபியாவும் ஓகே ரீசென்ட்லி சைன் மியூச்சுவல் விசா வைவர் அக்ரிமெண்ட். ஓகே, யாருக்கு, எந்த பாஸ்போர்ட் ஹோல்டருக்கு வந்து இந்த தள்ளுபடி வந்து பண்ணியிருக்காங்க? ஓகே, விசா தள்ளுபடி வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிப்ளமேட்ஸ், ஸ்பெஷல் அண்ட் அஃபிஷியல் பாஸ்போர்ட் ஹோல்டர்ஸ். ஓகேவா? டிப்ளமேட்ஸ் அப்படிங்கிறவங்க இவங்க கவர்மெண்ட்டில் இருக்கிறவங்க அந்த மாதிரி ஆட்கள். ஓகேங்களா? ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டகரியில் ஒரு சில பிஸ்னஸ் பர்சன்ஸு, அப்புறம் ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் அந்த மாதிரி வருவாங்க. ஓகேவா? அவ்வளோதான். ஓகே, பார்த்துங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து கஃபாலா முறை வந்து இந்த ஸ்லேவரி முறையை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அபாலிஷ் பண்ணாங்க. ஓகேங்களா? ஸோ செகண்ட் லார்ஜஸ்ட் ட்ரேடிங் பார்ட்னர் யாருக்கு? சவுதி அரேபியாவுக்கு நம்ம வந்து செகண்ட் ட்ரேடிங் பார்ட்னர் ஆஃப்டர் சைனா. ஆனால் நமக்கு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா சவுதி அரேபியா 5th ட்ரேடிங் பார்ட்னர். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு யார்? யூஎஸ்ஏ. ஃபஸ்ட்டு யூஎஸ்ஏவா சைனாவா? இவனுங்க வேறு அடிக்கடி மாறிட்டே இருக்காங்க, ஒவ்வொரு மாதத்துக்கு ஒவ்வொரு இது மாறிட்டே இருக்காங்க. ஓகே, அடுத்து வந்து விச் ஆஃப் த ஃபாலோவிங் கான்ஃப்ளிக்ட்ஸ் was Peter Arnett famously known for covering live reports for CNN. Okay, making him a household name. ஓகே, இப்போ என்ன விஷயம் அப்படின்னா இவர் வந்து இறந்துட்டாருங்க. ஓகேவா? தன்னோட 90வது வயதில் வந்து இறந்துட்டாரு. ஸோ இவர் வந்து என்ன விஷயத்தில் ஃபேமஸ் ஆனார்? ஓகே, ஸோ இப்போ நக்கீரன் கோபால் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் எதில் ஃபேமஸ் ஆனார் அப்படின்னா நெப்போலியன் கிடையாது, இவருங்க திரு வீரப்பன் அவர்களை போய் பேட்டி எடுத்ததுனால அவர் வந்து ஃபேமஸ் ஆனார். ஸோ இவர் வந்து எப்படி ஃபேமஸ் ஆனார் அப்படின்னா ஃபஸ்ட்டு கல்ஃப் வார். ஓகே, 1991 நடந்தது. ஓகே, 91 வந்து ஈராக்கில் வந்து பார்த்தீங்கன்னா சதாம் ஹுசைன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். ஸோ அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குவைத்தை நான் அட்டாக் பண்ணியே தீருவேன் ஆயில் ரிசோர்ஸ்க்காக அப்படின்னு சொல்லி இது பண்ணார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா சும்மா இருவாங்களா? தலையிடுவேன், குறுக்க கௌஷிக் வந்தான் அப்படிங்கிற மாதிரி பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ சதாம் ஹுசைன் அவர் போய் பேட்டி எடுத்து இது பண்ணதுனால ஸோ அவருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபேமஸ் ஆனார். ஓகேங்களா? 1991. ஓகே, புலிட்சர் ப்ரைஸ் வந்து வாங்கியிருக்காரு. ஓகேங்களா? புலிட்சர் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வியட்நாம் போரை வந்து இது பண்ணுறதுக்காக. ஸோ வியட்நாம் போரில் வந்து அமெரிக்கா ஜெயிக்கவே இல்லைங்க. ஓகேவா? போராடி பார்த்தாங்க, என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க. வியட்நாம் வார் வந்து அமெரிக்காவினுடைய ஒஸ்ட்டு ஹிஸ்ட்ரி, அமெரிக்காவுடைய ஹிஸ்ட்ரியில் வந்து ஒஸ்ட்டு பார்ட். ஓகே, வியட்நாம் வார் வந்து ஜெயிக்கவே முடியல. ஸோ முடிஞ்சால் வந்து ஒரு படம் இருக்குது. ஓகே, வியட்நாம் வாரில் வந்து எவ்வளோ மோசமாக அமெரிக்கா நடந்துக்கிட்டு அப்படின்னு சொல்லி ஃபுல் மெட்டல் ஜாக்கெட் அப்படின்னு ஒரு படம். ஸ்டான்லி கியூப்ரிக், ஸோ டேரக்டர் வந்து ஸ்டான்லி கியூப்ரிக். ஓகே, ஃபுல் மெட்டல் ஜாக்கெட் அப்படின்னு ஒரு படம் எடுத்திருக்காரு. ஸோ அது முடிஞ்சால் பாருங்கள். ஸோ நல்லாயிருக்கும் படம். ஓகேங்களா? ஸோ அமெரிக்காவுடைய ஆர்மி கேம்பெல்லாம் எப்படி ரன் ஆகுது, எப்படி பண்ணுறாங்க, என்னென்ன அப்படின்னு சொல்லி அதில் விரிவாக வந்து போட்டிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதுதான், அவ்வளோதான். ஸோ புலிட்சர் ப்ரைஸ் வந்து 1966 வாங்கியிருக்காருங்க. ஓகேவா? ஓகே, ஸோ செகண்ட் வார் வந்து பார்த்தீங்கன்னா ஈராக்குக்கும் யூஎஸ்ஏக்கும் நடுவில் நடந்தது. ஓகே, 2003. ஸோ இது என்ன பிரச்சனை ஆச்சுன்னா 2001 7/11 அட்டாக் நடந்துச்சு இல்லையா? ஓகே, யார் பண்ணாங்க அப்படின்னா பின் லேடன். ஓகே, ஸோ அவரை வந்து இது பண்ணுற வகையில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனை பெரிய பூதாகரமாக வெடிச்சுது. ஓகே, ஸோ அடைக்கலம் வந்து கல்ஃப் கண்ட்ரிஸ் எல்லாமே தர்றாங்க ஒசாமா பின் லேடனுக்கு அப்படின்னு சொல்லி ஒசாமா பின் லேடனுக்கு அப்படின்னு சொல்லி இது பண்ணாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் ஆப்கானிஸ்தானில் வச்சு அவரை இது பண்ணாங்க. இப்போ அது ஒரு பெரிய கதை. ஓகே, இவர் ஒரு புக் எழுதியிருக்காரு, லைவ் ஃப்ரம் பேட்டில் ஃபீல்ட் ஃப்ரம் வியட்நாம் டு பாக்தாட் 35 years இன் வேர்ல்ட்ஸ் வார் ஜோன். ஓகே, ஸோ வார் எதுக்கு நடந்தது அப்படிங்கிறது நீங்கள் யோசிச்சு பார்த்தாலே தெரியும், நான் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. ஓகே, 1997 வந்து பீட்டர் அர்னெட், ஓகே, ஃபஸ்ட்டு வெஸ்டர்ன் ஜேர்னலிஸ்ட் டு இன்டர்வியூ விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஹிஸ்டாரிக்கல். 1997 அது வந்து செகண்டு இது பண்ணுறதுக்கான கல்ஃப் இது பண்ணுறதுக்காக இது பண்ணப்பட்ட ஒரு தொடக்க நிலை அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஒசாமா பின் லேடன் வந்து பேட்டி எடுத்தது. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கல்ஃப் வார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சதாம் ஹுசைன். ஓகேவா? இதில் வந்து ஒசாமா பின் லேடன். ஓகேவா? ஓகே, அதே கேள்வி தான் வந்திருக்கு. என்னடா அது அதே கேள்வி வந்திருக்கு? ஓகேங்க, இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். 65 பேஜ் 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இந்த வீடியோ வந்து இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். டைம் எல்லாம் வச்சு
மணி 8:30 ஆயிடுச்சா? ஓகே, வீட்டில் எல்லோரும் வெளியில் போயிட்டாங்க. நான் தான் போய் நீ சமைக்கணும். என்னத்தை பண்ணி என்ன பண்ண போகிறேன்னு தெரில. என்னத்தையாவது ஒன்று போட்டு ஏதாவது ஒன்று பண்ணுவோம். சாப்பிட்ற மாதிரி இருந்தால் சரி. ஓகே, ஸோ டாட்டா, பை பாய். இன்னொரு வீடியோ மீட் பண்ணலாம்.